Right. So today online join ஆயிக்கிறது வந்து hi Ann, hi Ashwini, Dinesh and Krishanthini. So start பண்ணலாம். I think சில பேர் last class மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். In case என்னோட வால்யூம் ஏதாவது குறைவா இருந்து கிளியரா இல்லாட்டி ப்ளீஸ் உடனடியாக நீங்க மியூட் ஆஃப் பண்ணி சொல்லலாம், இல்லாட்டி சாட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஒவ்வொரு கிளாஸும் லாஸ்ட் கிளாஸ் நடந்ததை ஒரு ஒரு சின்ன சம்மரி மாதிரி ஒரு 5-10 மினிட்ஸ் சம்மரி ஒன்று கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு ஐ வில் மூவ் ஆன். ஸோ ஜஸ்ட் டு ஸ்டார்ட் வித், நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்க போற புது சப்ஜெக்ட் நிதியியல் வாடிக்கையாளர் முகாமைத்துவம், ஃபைனான்சியல் கிளையன்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபைனான்சியல் கிளையன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து இது ரொம்ப ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட். நாங்க டே டு டே நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் உங்களோட கஸ்டமர்ஸோட நீங்க சப்போர்ட் ஃபங்க்ஷனா இருக்கலாம், ஃப்ரண்ட் லைனா இருக்கலாம், பேங்க்ல ஒர்க் பண்ணலாம், ஃபைனான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணலாம், இல்ல இன்னொரு பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனியோ இல்ல நிதிய சம்பந்தப்பட்ட ஏதாவது துறையில வேலை தேடவோ வேலைக்கு போறதுக்கோ முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம், படிச்சு கொண்டிருக்கலாம். ஸோ இந்த எல்லா சார்பு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் சப்ஜெக்ட். ஏன்னா பேங்கர்ஸுக்கு முக்கியமானது காமன் சென்ஸ். இந்த காமன் சென்ஸ் இல்லாத பட்சத்துல வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு பேங்கிங் துறையில வேலை செய்யறதும் அது சம்பந்தப்பட்ட வாடிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதும். சில சில வார்த்தைகள் நான் ஆங்கிலத்திலையும் இங்கிலீஷ்லயும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சில டேர்ம்ஸ் வந்து இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் புரியுறதுக்காக. உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் பட்சத்துல இமீடியட்டா நிப்பாட்டி கேளுங்க, நான் அதுக்கேற்ற விடைகளையும் தந்து கொண்டு போவேன். மற்றது உங்களோட எக்ஸாம் பொறுத்த வரையில வந்து நீங்க தமிழ் மீடியத்துல நடக்கிறபடியா நீங்க தமிழ்ல தான் எழுத வேணும். அதே நேரத்துல சில சில வார்த்தைகள் இங்கிலீஷ்ல பிராக்கெட்ல யூஸ் பண்றது தப்பில்லை. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் டபுள் செக் பண்ணி கேட்டுனாங்க. ஏதாவது சில சில வார்த்தைகள் தமிழ்ல உபயோகிக்கிறது கஷ்டமா இருக்கும்போது பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல போட்டா அது கிளியரா இருக்குமான்னு தோணுச்சுன்னு சொன்னா அது தவறும் இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு ரீகேப் ஒன்று கொடுக்க போறேன். லாஸ்ட் வீக் என்ன நடந்தாண்டு நாங்க வங்கியை பார்த்தோம். வங்கி என்றால் என்ன, எந்த டேர்ம்ல இருந்து கொண்டு வந்தது. வங்கி என்று சொல்றது வந்து ஒரு இட்டாலியன் வேர்ட் உண்டு. அது டேர்ம் பேங்க் வந்து ஒரு பெஞ்ச், ஒரு டேபிள், ஒரு ஸ்மால் காயின்ஸோட வச்சு ஒரு பெஞ்ச், ஒரு டேபிள் இதுலதான் ஸ்டார்ட் ஆனது. அந்த இந்த வங்கி மிக பழமையான ஒரு தொழில். 1472 ஆண்டு முதல் இத்தாலியில இருக்கப்பட்ட ஒரு வங்கி தான் பேங்கா மான்டெடி பாஸ்டரிசினான ஒரு வங்கி தான் முதல் பழமையான வங்கியாக கருதப்படுது. இந்த இந்த நீங்க இந்த சிபிஎஃப்ல படிக்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட இன்டர்லிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஸோ நீங்க எவ்வளவுக்கு ரீட் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு நாலேஜ் வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். இந்த பாடத்துக்கு மட்டும் இல்லை, இனிவரும் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் கூட. இந்த வங்கி தொழில வந்து முக்கியமான 2 பாயிண்ட் வந்து வாடிக்கையாளர் நம்பிக்கை மற்றும் அவ்வாறான நிறுவனங்களுக்கு மேல் அந்த வாடிக்கையாளர் வைத்திருக்கும் தன்னம்பிக்கை ரெண்டுலையும் தங்கி இருக்குது. கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் கஸ்டமர் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் இல்லாத பொழுது இந்த நிதி வர்த்தக நிறுவனங்கள் ஆட்டம் காணும். நீங்க சொல்ல பார்த்திருப்பீங்க, ஸ்ரீலங்காவில் அவ்வளவு பெரிய அளவுல பேங்க்ஸோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸோ இழுத்து மூடப்படாத நிலைமையில நீங்க வேற கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ரெண்டு மாதிரி மூடுற சந்தர்ப்பங்கள் இருக்குது. பெரிய பெரிய அளவுல நிகழ்றது போது அந்த அந்த இக்கனாமி அந்த பொருளாதாரமும் பாதிக்கப்படுது. அந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு தொழில். மற்றது இந்த பர்டிகுலர் பாடத்துல நீங்க படிக்க போறது அந்த வங்கி தொழில முக்கியத்துவம், அந்த வங்கி தொழில எந்த அளவுக்கு இடர்வு நேர்வு, ரிஸ்க் அப்பிடைட் எந்த அளவுல கஸ்டமர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த ரிஸ்க்கு தமிழ் வந்து இடர்வு நேர்வு. அந்த அளவு இடர்வு நேர்வு சம்பந்தப்பட்ட வங்கி தொழில் எந்த அளவுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா, ரிஸ்க் கூட எடுக்கக்கூடிய ஆள், குறை எடுக்கக்கூடிய ஆள், அந்த ப்ரொடக்ட்ஸ்ல எந்த அளவு முக்கியத்துவத்தை அளிக்குது என்றதை பற்றி படிப்பீங்க. அதோட சேர்த்து மார்க்கெட்டிங் பத்தி படிப்பீங்க, சந்தைப்படுத்தல். அந்த சந்தைப்படுத்துறதுக்கு வங்கி தொழில வேலை செய்யற, நிதியியல் தொழில வேலை செய்யறவர்கள் என்ன மாதிரி அவருடைய மனிதவள ஆணித்துவம், அவர்கள் முகாமைத்துவம் என்ன மாதிரி நடக்க போகுது. அதே நேரத்துல நீங்க சர்வ் பண்ற உங்களோட கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க, பேங்க் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது, அதுக்குரிய லாஸ் என்ன, அதுக்குரிய தரநிலைகள், நடைமுறைகள் என்னென்னன்றதை பத்தியும் இந்த சப்ஜெக்ட படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான்
கொடுத்த சமரி வந்து நிதியியல் வாடிக்கையாளர் வகைகள் படிப்பீங்க. என்னென்ன மாதிரி வாடிக்கையாளர்கள் டிபாசிட்டர்ஸ் இத்தனை பேருக்கு நம்ம அந்த இந்த வகைப்படுத்தல் நீங்க படிப்பீங்க இந்த சப்ஜெக்ட்ல. அந்த வாடிக்கையாளர் நம்பிக்கை முகாமைத்துவம், அவர்கள் தொடர்பான சந்தைப்படுத்தல், அவற்றை சேவைகளை திறம்பட வழங்க மனிதவள முகாமைத்துவத்தின் பங்களிப்பு, மற்றும் நான் சொன்ன மாதிரி வாடிக்கையாளர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் நடைமுறைகள். இது 2வது கிளாஸ் நான் சின்ன ஒரு பிரீஃப் கொடுக்குறேன். இனி அதுக்கு பிறகு வர கிளாஸஸ் நான் அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் கொண்டு போவேன். இந்த வாடிக்கையாளர் வகைகள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த முக்கியமான பாயிண்ட் வந்து வாடிக்கையாளர் வகைகள்: வைப்பாளர், கடன் வழங்குபவர், முதலீட்டாளர்கள், கொடுப்பனவு சேவை வாடிக்கையாளர்கள். இதுல டிபாசிட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க டே டு டே பயன்படுத்துற வார்த்தைகள், நீங்க சந்திக்கிற நபர்கள். அதுல வந்து டிபாசிட்டர்ஸ் என்று சொல்றது யார், கடன் வாங்குவர் borrowers யார், இன்வெஸ்டர்ஸ் யார், பேமெண்ட் சர்வீசஸ் கிளையன்ட்ஸ் யார். அதுலயும் அவ ரிஸ்க் எந்த அளவுக்குள்ள அவ ரிஸ்க் எடுத்து செய்யணும் என்றதை பொறுத்து வகைப்படுத்துவதும் நாங்க படிக்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க 2 முக்கியமா படிச்சினாங்க, டிபாசிட்டர்ஸும் borrowersடையும் வகைகள். டிபாசிட்டர்ஸ் என்று சொன்னா வைப்பு என்பது பணத்தை அல்லது வங்கி அல்லது ஏனைய நிதியியல் நிறுவனங்களுடன் வைக்கிற ஒரு செயல். வைப்பவர்கள் தான் வைப்பாளர்கள். அது சிம்பிளானது. இது என்ன முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேணும்னு சொன்னா, வங்கி வந்து நிறைய வேலைகள் செய்தாலும் முக்கியமான ஒரு ரோல் வங்கி என்ன செய்யுதுன்னு சொன்னா, காசு சிம்பிளா நான் சொல்றேன், காசு இருக்கிறவங்கள்ட்ட காசு எடுத்து காசு இல்லாதவங்கள்ட்ட கொடுக்குறது. கிட்டத்தட்ட ஒரு இடைத்தரகர், புரோக்கர், ஏஜென்ட் ரோல். ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கூட ஒரு வீடை விற்கும் போது வீடு இல்லாதவர்களிடம் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எடுத்து வீடு இருக்கிறவங்கள தேடி பிடிச்சு அவங்கள வாங்க வைப்பது. அதே கிட்டத்தட்ட அதே வேலைதான் வங்கி தொழில், நிதியியல் தொழில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள். என்ன ஒன்று இதுல நாங்க செய்ய போற முதலாவது பொருள், இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அந்த எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க செய்யற புரோக்கரிங்ல வந்து ப்ராடக்ட் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஃபிளாட்டா இருக்கலாம், வீடா இருக்கலாம், அதுதான் ப்ராடக்ட். இங்க வந்து என்ன ப்ராடக்ட்? பணம். நாங்க நிதியியல் துறையில இருக்கும்போது நாங்க வாங்குறதும் விற்கிறதும் நாங்க விளையாடுறது நடுவுல பணத்தின் மூலமாக. சோ அந்த பணம் என்ற காரணத்தாலதான் இந்த எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் நடுவுல வருது. இது இந்த ப்ராசஸ் சொல்றது வந்து டிபாசிட் மொபிலைசேஷன், வைப்புகளை திரட்ட. நீங்க இந்த ஸ்கிரீன்ஸ் முழுக்க வாசிக்கணும் இல்லை, என்னடா இதெல்லாம் அப்லோட் ஆகும். ஸோ பிறகு நீங்க வாசிச்சு கொள்ளலாம். பிரீஃப் மட்டும் விளங்கி கொண்டிருந்தா போதும். ஸோ இந்த டிபாசிட் மொபிலைசேஷன் சொல்றது வங்கி மற்றும் நிதியியல் நிறுவனங்கள் அவற்றின் வெவ்வேறு வழிகள் மூலமாக பணம் அல்லது நிதி சேர்க்கும் முறை. எடுத்துக்காட்டாக சேவிங்ஸ், நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, சேமிப்பு, நடைமுறை கணக்கு, நிலையான வைப்பு கணக்கு, கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், பிக்ஸ்ட் டிபாசிட்ஸ், ஒரு ஸ்பெஷல் டிபாசிட்ஸ், அது எல்லாத்தையும் சொல்லலாம். இதே மாதிரி ஆன் டிமாண்ட்ல வரதான் கரண்ட். இன்னைக்கு போட்டு நாளே காசை வெளியில எடுக்கணும்னு சொன்னா அது கரண்ட் டிபாசிட்ல வரும். இதே மாதிரி டிபாசிட் பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, இது கரண்ட் அக்கௌண்ட்ல வருது. இப்ப டிபாசிட் பக்கம் பார்த்தோம்னா அதுலயும் 3 வகை இருக்குது. டிமாண்ட் டிபாசிட், சேவிங் டிபாசிட், டேர்ம் டிபாசிட். இப்ப நாங்க பார்த்த முதல் 3 வகை. இப்ப உள்ள அத்தனை டிபாசிட்டும் இந்த மேஜர் 3 பாயிண்ட்டுக்குள்ள அடங்கும். இப்ப டிமாண்ட் டிபாசிட் வந்து இப்ப கரண்ட் அக்கௌண்ட்ல நீங்க காசு போட்டுட்டு திருப்பி அடுத்த நாள் அடுத்த மணித்தியாரத்தை கேட்டாலும் கொடுக்க வேணும். சேவிங்ஸ் டிபாசிட்ஸ் அப்படி இல்லை, நீங்க காசை போட்டுட்டு அதுக்கு ஒரு யூஸ்வலா வந்து சேவ் பண்றதுக்கு ஐடியாவே ஒரு 30 days மாதிரி வச்சிருப்பாங்க. இல்ல சில பேர் ஸ்டாஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படி வைக்கும் போது ஒரு 2-3 நாள்ல எடுத்துருவாங்க. தவணை டிபாசிட், தவணை வைப்புகள், டேர்ம் டிபாசிட்னா எஃப்டி, சிடிஸ், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த தொகை பேங்க்லயே இருக்கு. சோ இந்த வகையானதுக்குள்ளதான் நீங்க பாக்குற எல்லா டிபாசிட்ஸும் அடங்க போகுது. நாங்க டீட்டெயிலா பார்த்தோம். ஒவ்வொரு கேள்வி வைப்பண்டான, சேமிப்பு வைப்பண்டான, தவணை வைப்பண்டான டீட்டெயிலா பார்த்தோம். இந்த வைப்புகள் டிபாசிட்ஸ் நாங்க இப்ப எடுக்கிற அளவுக்கு முந்தி வந்து நாங்க பேங்க் பாஸ்புக்கை கொடுத்துதான் எடுக்கணும். ஆனா இப்ப அப்படி இல்லை. நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. எலக்ட்ரானிக் பேங்கிங் மூலமா நீங்க ஆன்லைன் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மொபைல் பேங்கிங் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மற்றது ஏடிஎம் வங்கி மூலமாக. ஏடிஎம் வந்து இப்ப ரீசெண்டா சொல்றதுக்கு பேர் சிஆர்எம், கேஷ் ரீசைக்கிள் மெஷின், பண மறுசுழற்சி இயந்திரங்கள். அதுல நீங்க காசை போடலாம், காசை எடுக்கலாம், அது திருப்பி ரீசைக்கிள் பண்ணணும். அப்ப இந்த முறைகள் மூலமாக இப்ப ரீசெண்டா எல்லா விதமான வைப்புகளும் மேற்கொள்ளலாம். அடுத்த நாங்க இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் பார்த்துனாங்க. இப்ப கிளாஸ் இல்லாதவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரியுமா, ஒரு பேங்க் ஃபைனான்ஸ் கம்பெனில ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்க ஒரு 1 million போடுறீங்க, இன்னொருத்தர் 50 million போடுற.
ஒரு கட்டத்துல வந்து அந்த பேங்க் ஃபைனான்ஸ் கம்பெனியும் இழுத்து மூட வேண்டி வந்தது. சென்ட்ரல் பேங்க் லைசன்ஸை கேன்சல் பண்ணி போட்டாங்க. உங்களுக்கு தெரியும் மேக்சிமம் எவ்வளவு அந்த டிபாசிட் இருக்கு. நான் 1 மில்லியன் போட்டினான், ஒரு இன்னொரு கம்பெனி 50 மில்லியன் போட்டிருக்கு. எவ்வளவு மேக்சிமம் ஒரு டிபாசிட் எனக்கு இண்டிவிஜுவலாயும் அந்த கம்பெனிக்கும் பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனியோ எவ்வளவு திருப்பி கொடுக்குமென்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது தெரிஞ்சா மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசலாம், இல்ல சாட்ல போடலாம். சிவமைநாதன், பிரஜகாஜினி ரீசெண்டா ஜாயின் பண்ணிக்கிறீங்க. கொஸ்டின் கிளியரா உங்களுக்கு? டிபாசிட்ல 1 மில்லியன் நான் அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறேன், இன்னொரு கம்பெனி 50 மில்லியன் போட்டிருக்குது, அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோ பேங்கோ இழுத்து மூடப்பட்டாச்சு. எவ்வளவு அந்த பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனியோ டிபாசிட்டர்ஸுக்கு காசை திருப்பி கொடுக்கும்? ஃபுல் அமௌண்ட்டும் கொடுக்குமா? இண்டிவிஜுவலுக்கு எவ்வளவு கொடுக்க போகுது, ஃபுல் அமௌண்ட்டுக்கு எவ்வளவு கொடுக்க போகுது? சோ ஓகே, கொஸ்டினுக்கு ஆன்சர் யாருக்காவது தெரியுமா? அண்ட் சுஷாந்தினி லாஸ்ட் கிளாஸ் இருக்கிறாங்க, ஆன்சர் பண்ண வேணாம். மேக்சிமம் ஒரு டிபாசிட்டருக்கு எத்தனை என்ன அமௌண்ட் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோ பேங்கோ திருப்பி கொடுக்கும்? பிரஜகாஜினி அண்ட் எனி ஆன்சர்? மியூட் ஆஃப் பண்ணிட்டு கதைக்கலாம். சரிப்புல பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் சொல்றேன். 600,000 மேக்சிமம் 600,000 தான் ஒரு டிபாசிட்டருக்கு அந்த பர்டிகுலர் பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனி திருப்பி கொடுக்கும். இது வந்து நான் 1 மில்லியன் போட்டாலும் 600,000 தான், ஒரு கம்பெனி 50 மில்லியன் போட்டாலும் மேக்சிமம் 600,000 தான். நான் ஏன் அப்படின்னு சொல்றேன், அதான் இந்த நாங்க எடுத்த தகவல்ல முக்கியமான நோக்கம். இலங்கை மத்திய வங்கியால் ஒரு வங்கி ஒரு நிதி நிறுவன உரிமம் ரத்து செய்யப்பட்டால் ஒரு நிறுவனத்தின் ஒரு வைப்பு தொகையாளருக்கு அதிகபட்சமாக 6 லட்சம் செலுத்தப்படும். இது இலங்கை வைப்பு காப்பீடு மற்றும் பணப்புழக்க ஆதரவு விதிகளின் அடிப்படையில் தரப்படுவது. ரெகுலேஷன் ஸ்ரீலங்கா டிபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி சப்போர்ட் ஸ்கீம். இதன் மூலமா தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் இருக்குது. இதுல வந்து எல்லா கம்பெனியோ பேங்க்ஸோ மேல்ட்ரியா ஜாயின் பண்ணணும்னு இல்ல. சில விரும்பின கம்பெனிகள் அவங்களுடைய இன்சூரன்ஸ் பேமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல ஜாயின் ஆனால், இன்கேஸ் ஏதோ ஒரு ரீசனுக்காக இலங்கை மத்திய வங்கியால அந்த நிறுவனம் உரிமம் ரத்து செய்யப்பட்டால் மட்டும் அந்த ஸ்கீம்ல இருக்கிற பேங்க்ஸ் வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு இந்த 600,000 மேக்சிமம் திருப்பி கொடுக்கறதுக்கு ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்குது. சரியா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஈவன் பாஸ்ட் பேப்பர்ஸ்லயும் நான் பார்த்திருக்கிறேன், ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இதை பத்தி. ஏதாவது டவுட் இருக்கா? நான் சொல்றது கேக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த இதுல வந்து இந்த மொபைல் நம்பரையும் போட்டு விடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த லைன்ல பிரச்சனை இல்லை, நான் சொல்றது கேட்காட்டி ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஸோ வி கேன் செக் இன்டு தட். கிளியரா சொல்றது? 600,000 கொஸ்டின் ஓகேவா? ஓகே, ஸோ இதான் டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முந்தி வந்து 200,000 இருந்தது நினைக்கிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் தே ஹேவ் இன்க்ரீஸ் டு 600,000. அப்ப முந்தி வந்து இந்த ஸ்கீம்ல இல்லாத பேங்க்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து ஸ்ரீலங்கால இந்த ஸ்கீம்ல இருக்குது. 1-2 இல்லாத பட்சத்துல அந்த பர்டிகுலர் பேங்க்லயோ கம்பெனிலயோ நீங்க காசு போட்டிருந்து அந்த நிதி நிறுவன உரிமம் ரத்து செய்யப்பட்டிருந்தால் உங்களுக்கு திரும்பி கிடைக்காது. ஸோ அது கிளியரா நினைக்கிறேன் உங்களுக்கு சொன்னது. தென் த செகண்ட் ஒன், திருப்பி போடுறது வந்து பாரோஸை பற்றி பார்த்தோம். பாரோஸ்ல வந்து ஒரு கடன் வாங்குபவர்கள் டைப்ஸ் பார்த்தோம். சில்லறை கடன் வாங்குபவர்கள், பெருநிறுவன கம்பெனி கடன் வாங்குபவர்கள், ரீட்டைல் பாரோவர்ஸ், கார்பரேட் பாரோவர்ஸ். சில்லறை கடன்ல வந்து சொல்லலாம் எம்எஸ்எம்இ, எஸ்எம்இ, சுய உதவி குழுக்கள், விவசாயிகள், நீங்க யூஸ்வலா வாங்குற கார் லோன்ஸ், ஹவுசிங் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ், இது எல்லாமே கடன் அட்டைகள், கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே சில்லறை கடன்ல வரும்.
பெருநிறுவன கடன் என்று சொல்றது வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ், பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள், பெரிய பெரிய ட்ரேட் லோன்ஸ் எடுக்கிறது, உள்ள ஏற்றுமதி கடன், இறக்குமதி கடன், இம்போர்ட் லோன்ஸ், எக்ஸ்போர்ட் லோன்ஸ், இதெல்லாமே பெரிய சிண்டிகேஷன் ப்ராஜெக்ட் லோன்ஸ் எல்லாமே பெரு நிறுவன கம்பெனி கடன் வாங்குறதுல அடங்குது. மற்றது இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம்னாங்க ஸ்லைபோ மற்றதும் AWPLR என்றதை பார்த்தோம். இது நான் நீங்க போன முறை வராதாக்கள் சர்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நாங்க வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா சைட் நான் செக் பண்ணி பாருங்க. அதுல cbs.gov இந்த சைட் வந்து நீங்க உங்களுக்கு டைம் இருக்கும் போது பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏனென்று சொன்னா இதுல நிறைய காமன் சென்ஸான டீடைல்ஸும் போட்டிருக்குது. நான் சொன்ன ஸ்லைபோ AWPLR சம்பந்தப்பட்ட டீடைல்ஸும் இருக்குது. ஸோ நீங்க வாசிச்சு விளங்கப்படுத்துங்க. இது ஒரு ஜென்ரல் நாலேஜான கொஸ்டின். ஸோ இதான் சம்மரி நாங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது விளக்கப்படுத்த வேணுமா? லாஸ்ட் கிளாஸ்ல இருந்தார்கள் தினேஷ், ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா லாஸ்ட் கிளாஸ்ல? எனி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஸோ அதை கிளியர் பண்ணிக்கொண்டு அடுத்த கிளாஸுக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ. ரைட், இன்னும் கிளாஸை பார்க்கலாம். ஸ்கிரீன் தெரியுது நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது இன்வெஸ்டர்ஸ். நாங்க டிபாசிட்டர்ஸ் பார்த்துட்டோம், பாரோவர்ஸ் பார்த்துட்டோம். இதுல வந்து அடுத்த இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள். ஒரு முதலீட்டாளர் என்பவர் எந்த ஒரு நபர் அல்லது பிற நிறுவனம். ஒரு நிறுவனம் என்றது ஒரு பரஸ்பர நிதியா இருக்கலாம், ஜாயிண்டா இருக்கலாம், ஜாயிண்ட் பூல் ஃபண்டிங்கா இருக்கலாம். ஒரு நிதி வருவாயை பெறுவதற்கான எதிர்பார்ப்புடன் மூலதனத்தை செய்த, அதாவது இப்ப நாங்க சொல்லுவோமே, நாங்க ஒரு உங்களோட கையில வந்து ஒரு 1 மில்லியன் காசு, நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, உங்களோட கையில 10 மில்லியன் வந்துடுது. உங்களோட ரிட்டையர்மெண்ட் மணி, MSPS, EPF எல்லாம் சேர்த்து ஒரு 10 மில்லியன் கையில வச்சிருக்கீங்க. இப்ப இந்த 10 மில்லியனை நீங்க எதுல போட விருப்பப்படுவீங்க? நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னு சொல்றேன். நீங்க மேக்ஸிமம் ரிட்டையர் ஆயிட்டீங்க. எதுல நீங்க போட விருப்பப்படுவீங்க? FDல போடுவீங்களா, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போடுவீங்களா, ஒரு பிசினஸ்ல போடுவீங்களா? அண்ட் தினேஷ், எனி ஆன்சர்? உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படியா இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் சொல்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட்? ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட போறீங்க? என்ன ரீசன் இன்வெஸ்ட்மெண்ட்ல போறது? பிரஜகஜினி FD சொல்லியிருக்காங்க. ஏன் FD? ரீசனோட சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். சரி, இந்த ஆன்சர்ல வந்து சரிப்புல என்றது கிடையாது. ரீசனோட சொல்லுங்க எனக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஏன், FD ஏன்? ஓகே, ஃபார் சேஃப்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட். குட். இந்த கொஸ்டின் அப்படியே வச்சிருங்க. இப்ப நான் சொல்லி முடிச்சப்பறம் அந்த கொஸ்டினுக்கு வரப்போம். இப்ப இன்வெஸ்டர்ஸ் நாங்க பார்க்கும்போது ஒவ்வொரு வருவாய் ஓய்வூதிய சேமிப்புகளை உருவாக்குதல், கல்லூரிக்கு நிதி அளித்தல், கூடுதல் சேவிங்கள் சேர்க்கறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ல சில பேர் போடுவாங்க. அது வந்து ஒரு கூடின வருவாயை ஈட்டித்தரும் என்ற காரணத்தால. இப்ப FDல போட்டீங்கன்னா ஒரு சாதாரண நிலைமையில் இப்ப குறைஞ்சிட்டு, யூஸ்வலி 10% உங்களுக்கு FDல கிடைக்குதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டீங்கன்னா 20-25% கிடைக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்ல போடும், ரெடி, நோ பாயிண்ட். நீங்க FDல பேசாம ஒரு ரிஸ்க் எடுக்காம பேசாம FDலே போட்டுருக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடும்போது உங்களுக்குரிய ரிட்டர்னும் கூட இருக்கு. அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு பின்னால. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல அது அந்த ரீசன் பிறகு சொல்றேன். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வகைகள் பற்றி பார்த்தோம்னு சொன்னா, ஷேர்ஸ், பத்திரங்கள், பங்குகள், பொருட்கள், பரஸ்பர நிதிகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பரிமாற்ற வர்த்தக நிதிகள், ETF, ஃபியூச்சர்ஸ், ஃபாரெக்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஏன் தங்கம், வெள்ளி, பென்ஷன் பிளான்ஸ். தங்கம் வெள்ளி வாங்குறது கூட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு கட்டத்துல தங்கம் வெள்ளி வாங்கி அதை நீங்க ஒரு அந்த தங்கம் விலை உயரும் போது வித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு போட்ட பணத்தை விட கூட பணம் கிடைக்க போகுது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்.
அப்ப அடிக்கடி கோல்டு வாங்குறவங்க நீங்க சொல்ல வேண்டியது இது இன்வெஸ்ட்மெண்ட் நான் வாங்குறேன். அப்ப ஆனா அந்த அந்த தங்கத்தை விற்காம வச்சிருந்தா அது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஒரு கட்டத்துல வித்து அதை வாங்குற விலையோட ஒரு ரூபாய் 60,000 வாங்கி 100,000 நீங்க விற்க முடிஞ்சா 40,000 உங்களுக்கு ப்ராஃபிட். அது இன்வெஸ்ட்மெண்ட். அதை வாங்கி 60,000 வாங்கி திருப்பி அதே 60,000 வச்சுக்கொண்டே இருந்தீங்கன்னா அது எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இல்லையா இன்னொரு கம்பெனில போட்டு ஓனர்ஷிப் ஸ்டேக் எடுக்கும், ஒரு கம்பெனில ஒரு பங்குதாரரா வருவீங்க, அதுவும் ஒரு வகை இன்வெஸ்ட்மெண்ட். நீட்டிக்கப்பட்ட கடன்கள், கூப்பன்ஸ், வட்டி செலுத்துறது, நிறைய நிறைய வகைகள் இருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல. ஸோ இந்த நீங்க சர்ச் பண்ணுங்க, உங்களோட ரீடிங் மெட்டீரியல்ஸ் தேடுங்க, என்னென்ன வகையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, என்னென்ன வகையா ரிட்டர்ன்ஸ் வருதுன்றது நீங்க வாசிச்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இதுல வந்து என்ன பாயிண்ட் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன்னு சொன்னா, ரிஸ்க் எந்த பாயிண்ட். இப்ப நீங்க சில பேர் சொன்னீங்க தானே, எஃப்டி சில பேர் சொன்னீங்க, இன்வெஸ்ட்மெண்ட். அந்த எஃப்டி சொன்னால் வந்து ரீசன் போட்டிருக்கீங்க வந்து ஃபார் சேஃப்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட். ரிஸ்க் அவர்ஸ், ரிஸ்க் லவிங் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு. இடர்வு நேர்வு விரும்புபவர், இடர்வு நேர்வு தவிர்ப்பவர். இடர்வு நேர்வு விரும்புவர் ரிஸ்க் லவிங் பர்சன். பரவாயில்ல, என்ன செய்தாலும் கொஞ்சம் கூட எனக்கு காசு வந்தா, அதாவது ரிட்டர்ன் வந்தா எனக்கு அது ஓகே, ஐம் ஃபைன் வித் தட் அப்படின்னு இருக்கிறாள் வந்து துணிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவார். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அது அந்த அந்த முதல் அந்த முயற்சி தோற்கும் போது உங்களுக்குரிய பணம் திரும்பி கிடைக்காது. அது எஃப்டி என்று சொல்லும் போது, ஒரு பேங்க்ல நீங்க போடும் போது, அந்த பேங்க்ல எஃப்டி ப்ராடக்ட் ஃபிக்ஸ் டெபாசிட்டா போட்டா உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வருது, இந்த அமௌண்ட் கண்டிப்பா திரும்பி வரும், ஒரு சேஃப்டியான அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் கூட ரிட்டர்ன் வரும் உங்களுக்கு. ஆனா சேஃப் வைஸ் எதுவும் ஆகாது. முதலுக்கு இன்ட்ரெஸ்ட்ல என்னாலும் வட்டி இப்படி போனாலும் முதல் கண்டிப்பா வந்து சேரும். அது வந்து நீங்க ரிஸ்க தவிர்க்கும் போது எடுக்கிற நடவடிக்கை. சரியா? சோ இதுதான் இந்த ரிஸ்க் தவிர்ப்பு, இடர்வு நேர்வு தவிர்ப்பு, இடர்வு நேர்வு விருப்பு இதுதான் வருது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின்ல வந்த ஒரு கொஸ்டின் நான் சொல்றேன். அதுல கேட்டிருந்தாங்க, நாங்க பிறகு இந்த செஷன்ஸ் அத்தனையும் முடிஞ்ச ஒரு 10-12 வீக்ஸ் உங்களோட செஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்க பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அப்பவும் இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இந்த தருணத்துல அதை சொல்ல விரும்புறேன். கேள்வி வந்து இடர்வு நேர்வு தவிர்க்கும் விருப்பமுடைய ஒருவர் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறார். ஆப்ஷன்ஸ் இருந்த ஞாபகம், ஃபிக்ஸ் டெபாசிட்ஸ், மற்றது இன்வெஸ்ட்மெண்ட், மற்றது ரீப்போ. உங்களுக்கு ரீப்போ பத்தி தெரியுமா? ரீப்போ இது பிறகு படிக்க போறது. ரீப்போ தெரியுமா? யாருக்காவது தெரியுமா ரீப்போ என்றால் என்ன? சாட் பண்ணலாம், இல்லாட்டி மெசேஜ்ல போடலாம். ரீப்போ என்றால் என்ன? அப்ப அதுல கேட்டிருந்தாங்க, ரீப்போ, எஃப்டி, சேவிங்ஸ் அக்கௌண்ட், மேபி இன்வெஸ்ட்மெண்ட். இடர்வு நேர்வு தவிர்க்கும் நபர் இந்த 4ல எதை செலக்ட் பண்ணுவார், இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுவார். யூஸ்வலி வந்து நாங்க எதிர்பார்ப்போம் எஃப்டி சேஃபா இருக்கும். இடர்வு நேர்வு தவிர்க்க விரும்புபவர் என்று கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி. அதுல நாங்க இது பிறகு படிப்போம். ரீபோன்னு ரிவர்ஸ் பர்ச்சேஸ் சொல்றது கவர்மெண்டால கன்ஃபார்ம் பண்ணப்படுறோம், அதாவது அது எஃப்டியை விட சேஃப் ஆனது. சவரின் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்டியை விட சேஃப் ஆனதுன்னா எஃப்டி பேங்க் கொடுக்குற கன்ஃபர்மேஷன், ரீபோன்றது கவர்மெண்ட் கொடுக்குற கன்ஃபர்மேஷன். எஃப்டின்னு சொன்னா அதுல உங்களுக்கு 6 lakhs தானே கிடைக்க போகுது. ஒரு பேங்க் மூடினாலோ இல்லாட்டி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மூடினாலும் உங்களுக்கு கிடைக்க போறது மேக்சிமம் எவ்வளவு, அந்த 6 lakh. ரீபோ, அதாவது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நாங்க பிறகு படிப்போம். இந்த ரீபோன்ற ப்ராடக்ட் வந்து கவர்மெண்டால பேக் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட். அப்படி என்றா ரொம்ப ரொம்ப சேஃப் ஆனது. அப்ப அந்த அந்த அது ரீபோக்கு வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் கிடையாது இல்லையா, ஃபுல் அமௌண்ட் கொடுத்தா கொடுக்கணும் கஸ்டமருக்கு. அப்ப அதுல வந்து எந்த ஆப்ஷன் பார்த்தா அந்த ஆப்ஷன் வந்து ரீபோ. ஆன்சர் ரீபோ. நீங்க இதை ஞாபகம் வச்சிருங்க. நான் இந்த ரீபோ பற்றி படிக்கும் போது நான் ஃபர்தர் டீடைல்ஸ் சொல்வேன். சரியா? கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சோஃபா? நான் பேசுறது கேக்குதா? நான் ஃபாஸ்டா போனா அதையும் சொல்லுங்க, நான் ஸ்லோ ஆக்குறேன். நான் டீச் பண்ற பேஸ் ஓகே உங்களுக்கு? இந்த டைம் கொஞ்சம் தூக்கம் வர டைம்.
பட் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டியது வேற வழி இல்லை பேசிக்கலி. ஸோ இந்த பேஸ் ஃபாஸ்டா இருந்தா சொல்லுங்க, நான் ஸ்லோ பண்றேன். ஓகே ரைட். தென் நெக்ஸ்ட் ஸ்லைடு போவோம். பேமெண்ட் சர்வீசஸ் கிளைண்ட்ஸ், கட்டண சேவை வாடிக்கையாளர். ஓகே, இத போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேமெண்ட் சர்வீசஸ் கிளைண்ட்ஸ் பத்தி என்ன தெரியும்? பேமெண்ட் சர்வீசஸ் கிளைண்ட்ஸ், கட்டண சேவை வாடிக்கையாளர். யாராவது சொல்லுங்க, அப்படின்னு என்ன நீங்க என்ன அதை என்ன மீன் பண்றீங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவரை பற்றி? 4வது டைப் கஸ்டமர்ஸ்ல 4 டைப். ஒன்று டிபாசிட்டர்ஸ், பாரோவர்ஸ், மற்றது இவ பார்த்தோம் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம். இதுல அடுத்தது பேமெண்ட் சர்வீசஸ் கிளைண்ட், கட்டண சேவை வாடிக்கையாளர். யார் இவர்? 4வது டைப். யோசிச்சு சொல்லுங்க. சரி பிள்ளை கிடையாது, யோசிச்சுடலாம். யோசிக்கிறதுக்குள்ள நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரஜகாஜினி, நீங்க பேங்க் ஆஃப் ஃபைனான்ஸ் கம்பெனியா அங்க ஒர்க் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாமா? சிவமணிநாதன் and Krishanthan, உங்களை சின்ன பிரீஃப் ஒன்று போட்டு விடுங்க. ஸோ இட்ஸ் ஈஸி. உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கும் போதும் ஈஸியா இருக்கும் உங்களோட கன்வர்ஸ் பண்றதுக்கு. நீங்க எங்க ஒர்க் பண்ணிக்கிறீங்க? எத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்? சிவா ஃப்ரம் ஜிஎஃப்சிசி. என்ன பிரான்ச்சா, பேங்கா? பிரான்ச்சா இல்லாட்டி ஃப்ரண்ட் லைனா, பேக் ஆஃபீஸா, டிபார்ட்மெண்ட்? ட்ரேட் சர்வீசஸ். குட், தட்ஸ் குட். And NTB, branch bank support. Trade services. Good. Okay. Trade services ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. மற்ற பிரஜகாஜினி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஜாயின் பண்றேன். குட். ஓகே. கிருஷாந்தன், NDB கிரெடிட் சென்டர். ஓகே கிருஷாந்தனி. ஆல்ரைட், குட். ஸோ பிரஜகாஜினி ஏ லெவல் முடிச்சுட்டு இப்போதான் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. ஸோ ப்ராப்ளம் நீங்க தான் இது உங்களுக்கு சர்டன் விஷயங்கள் புதுசா இருக்கலாம். ஏன்னா சில பேர் பிரான்ச்சஸ்ல இருந்து இருக்கிறாங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா இமீடியட்டா கேளுங்க. நோ ரைட் ஆர் ராங் ஆன்சர்ஸ். ஏதாவது நான் சொல்றது டேர்ம்ஸ் விளங்காட்டி கூட இமீடியட்டா கேட்கலாம். சரியா? ஓகே. ஸோ பேக் டு த கொஸ்டின். பேமெண்ட் சர்வீசஸ் கிளைண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஓ, பை த வே, தெரியாதவர்களுக்கு நான் NDBல ஒர்க் பண்றேன், கார்பரேட் பேங்கிங்ல இருக்கிறேன். ஸோ கிருஷாந்தினி, ஐ திங்க் நான் உங்களோட பேசியிருக்கிறேன் நினைக்கிறேன். யா, ஓகே. பேமெண்ட் சர்வீசஸ் கிளைண்ட்ஸ் குயிக்கா அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? பேமெண்ட் சர்வீசஸ் கிளைண்ட்ஸ் என்ன? ஓகே, நானே சொல்றேன். பேமெண்ட் சர்வீசஸ் கிளைண்ட்ஸ் என்று சொல்றது கட்டண சேவை வாடிக்கையாளர்கள் மின்னணு பரிவர்த்தனைகள் செய்யும் வாடிக்கையாளரை பிரதானமாக குறிக்கின்றது. எலக்ட்ரானிக்கலி ஒரு கஸ்டமர் எலக்ட்ரானிக்கலி ஏதாவது டிரான்சாக்சன் செய்யுது. அவர் டிபாசிட்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்வெஸ்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹீ கேன் பி ஒரு சொல்றது பெரிய ஃபண்டிங் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண டிரான்சாக்சன் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டே டு டே RTGS ஒரு OTT அனுப்ப வரலாம். ஒரு பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபருக்காக வரலாம். ஒரு டிபாசிட் செய்ய தேவையில்லை, எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு காசு எடுத்து போனோம்ன்றதுக்காக வரலாம். மற்றது ஒரு செக் எழுதலாம். செக் இல்ல, ஆன்லைன் பேங்கிங் மூலமா டிரான்சாக்சன் செய்ய விரும்பலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, RTGS, நிதி பரிமாற்றங்கள், ஆன்லைன் வங்கி, மொபைல் வங்கி போன்ற மின்னணு பரிவர்த்தனைகளுக்காக செய்யலாம். அவர் கண்டிப்பாக அந்த டிபாசிட்டோ பாரோவிங்கோ செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவர் செய்யறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி டிரான்சாக்சன்ஸ்ல கண்டிப்பா ஈடுபட்டிருப்பாங்க. இதுல இவர் இந்த கொடுப்பனவு சேவை வாடிக்கையாளர்கள் இந்த ரிஸ்க் அவர்ஸ், ரிஸ்க் லவிங் என்று நான் சொல்றேன் தானே, அதுலயும் அவங்க பங்களிப்பு வைப்பாங்க. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி ஜஸ்ட் டிரான்சாக்சனை மட்டுமே செய்துட்டு போறாங்க. இந்த பர்டிகுலர் கட்டண சேவை வாடிக்கையாளரை வச்சுதான்
ஒரு பேங்க்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு தெரியுமா பேங்க் என்னன்னு சம்பாதிக்குது? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பெட்டி கடைக்காரர் ஒரு 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 சோப்பை வித்தா அவருக்கு என்ன ப்ராஃபிட்? அவர் ஒரு சோப்பை 10 ரூபாய்க்கு வாங்குறார் ஹோல்சேல் காரர்ல இருந்து, வாங்க வார கஸ்டமருக்கு 15 ரூபாய்க்கு விற்கிறார். 5 ரூபா தான் அவர்கிட்ட ப்ராஃபிட். அதே மாதிரி பேங்க்கும் காசு இல்லாத ஆட்கள்கிட்ட இருந்து காசு இருக்கிற ஆட்கள்கிட்ட இருந்து டிபாசிட்டுக்காக 10% கொடுத்து இல்லாத ஆட்கள்கிட்ட 12%க்கு காசு கொடுப்போம். அது 2% இன்ட்ரெஸ்ட் வந்துதான் பேங்கோட ப்ராஃபிட். இது NII அப்படின்னு சொல்றது, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். பிரஜகாஜனி கிளியரா இருக்கா? சாதாரணமா ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி ஒரு கடையில சாப்பான் வாங்கும் போது அந்த கடை முதலாளிக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்குதோ அதே மாதிரி தான் நாங்க பேங்க்லயோ ஃபைனான்ஸ் கம்பெனிலயோ காசு ஒரு ஆளுக்கு எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கும்போது வட்டி, அந்த வட்டி தான் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு பேங்கிங் டேர்ம்ஸ்ல சொல்லுவோம். அதுதான் ஃபீ. இது தவிர இன்னொரு வகையான ஃபீ இருக்குது, ஃபீ இன்கம். ஃபீ இன்கம் ஃபாரெக்ஸ் இன்கம். ஃபாரெக்ஸ் ஃபீ என்னன்னு சொல்றது? ஃபீ இன்கம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த பேமெண்ட் சர்வீசஸ் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க தானே, இப்போ ஒரு RTGS ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு காசு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது அந்த பேங்க் வந்து அந்த கஸ்டமருக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குது இல்லையா? அந்த ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ ஒரு சார்ஜ் ஒன்று கொடுக்கும். அந்த சார்ஜ் அந்த கஸ்டமர் பே பண்ணணும். அது ஃபீ. அந்த ஒரு கிரெடிட் கார்டு எடுக்கிறீங்க, அந்த கிரெடிட் கார்டு எடுக்கிறது ஜாயினிங் ஃபீ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ அது ஜாயினிங் ஃபீ, அதோட ஃபீ. இது எல்லாமே அந்த பேங்க்கு கிடைக்கிற இன்கம்ஸ். சோ இந்த பேங்க் இன்கம்ஸ் தான் ஃபீ இன்கம். கட்டண சேவை வாடிக்கையாளர்கள் வந்து அது இதன் மூலமாகத்தான் பேங்க்ல வந்து நீங்க பேங்க் வந்து உழைக்குது உங்கள்ட்ட இருந்து. ஸோ கட்டண சேவை வாடிக்கையாளர் மோஸ்ட்லி வந்து பே பண்றது வந்து இந்த ஃபீ தான் அர்த்தம். மற்றது ரிஸ்க் அப்பிடைட். இந்த ரிஸ்க் விடர்வு நேர்வு சம்பந்தப்பட்டதுல அது டெபினிஷன் பார்த்தோம் என்று சொன்னா, நிதி சேவை துறையில் ரிஸ்க் அப்பிடைட் என்பது ஒரு நிதி நிறுவனம் அதன் மூலாபாய நோக்கம் மற்றும் வணிக திட்டத்தை அடைவதற்கு அதன் இடர்திறனுக்குள் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கும் நிலைமைகள் மற்றும் ஆபத்து வகைகள் என்பன வரையறுக்கப்படுகின்றன. இந்த டெபினிஷன் கன்ஃபியூசிங்கா இருந்தா சிம்பிளா சொல்றேன். ரிஸ்க் அப்பிடைட்னு சொல்றது ஒரு கம்பெனி வந்து சொல்லுவோம், ஒரு நிதி நிறுவனம், ஓகே ஃபைனான்ஸ் கம்பெனி எடுப்போம். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரு கோல் வச்சிருக்கு. உங்களோட கம்பெனிலயும் டார்கெட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? உங்களோட பேங்க்ஸ்ல உங்களோட ஃபைனான்ஸ் கம்பெனில உங்களோட இயர்லி அனுவல் டார்கெட் இருக்கும் இல்லையா? இண்டிவிஜுவல் ஒரு ஆளுக்கு வந்து உங்களோட அப்ரைசலுக்கு கொடுப்பாங்க. ஓகே நீங்க இத்தனை அக்கௌண்ட்ஸ் கொண்டு வரணும், நீங்க இத்தனை ப்ராஃபிட் எடுக்கணும், நீங்க இவ்வளவு இந்த ஒரு 1 மில்லியனால உங்களோட போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ணணும், அப்படி உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க ஒருத்தருக்கு. அப்படி உங்க டீமுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. அப்புறம் பிரான்ச், நிறைய பிரான்ச்சஸ், ரீஜனல் ஆஃபீஸ், பேக் ஆஃபீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எல்லாருக்குமே ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. அந்த டார்கெட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா தான் அந்த கம்பெனியோட அனுவல் டார்கெட் வரும். கிளியர் தானே? அப்ப அந்த சொல்லுவோம் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு சொல்லுவோம், சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு 100 மில்லியன் நெட் ப்ராஃபிட் எடுக்க வேணும் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு. அப்ப அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான டார்கெட்டும் கொடுத்துருக்காங்க. 100 மில்லியன் நெட் ப்ராஃபிட் எடுக்க வேணும்னு சொன்னா சொல்லுவேன், இந்த வருஷம் நாங்க 50 மில்லியன் தான் எடுத்திருக்கோம், அடுத்த வருஷம் இப்படியாவது 100 மில்லியன் அடிக்கவே வேணும். அப்ப உங்களோட மூலாபாய நோக்கம் எது? அந்த 100 மில்லியன் டார்கெட். அந்த 100 மில்லியன் டார்கெட்டுக்கு காசு இருக்கிறவர் வந்து உங்கள்கிட்ட வந்து FD போடுறாரு உங்கள்கிட்ட. அப்ப FD போடுற நீங்க அதுக்கு ஓகே ஒரு 10% கொடுக்குறீங்க. காசு இல்லாதவர் வந்து உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிற எனக்கு 10% 12%ல வட்டிக்கு காசு வேணும், இன்னொரு நீங்க 15% எடுத்தாலும் பரவாயில்ல நான் காசு எடுக்கிறேன் அப்படின்றார். இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி பார்க்கும், எனக்கு இந்த வருஷ டார்கெட்டை ஹிட் பண்றதுக்கு அடையறதுக்கு நான் 12% வட்டி கொடுக்கவா 15% வட்டி கொடுக்கவா? உங்களோட 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 கணிப்பின்படி எது பெஸ்டா இருக்கும்? அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோ பேங்கோ கிவன் தி ஆப்ஷன், ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் பட்சத்துல எந்த பெர்சன்டேஜ் ஆன ஆளுக்கு காசு கூட கொடுக்கும்? 12%க்கா 15%க்கா? ஆன்சர். क्वेश्चन கிளியர் இல்லையா? சொல்லுங்க, பரவாயில்ல, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை வச்சு.
12% கொடுக்குமா 15% கொடுக்குமா? ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண வேணும். 2 பேர் வராங்க, உங்களோட கையில 10 மில்லியன் காசு வச்சிருக்கீங்க, யாருக்கா லென் பண்ணணும், கடன் கொடுக்க போறீங்க, யாரை கொடுப்பீங்க? பிரஜகஜினி ஆன்சர் என்ன நினைக்கிறீங்க? கிருஷாந்தனி, நீங்க ஆன்சர் சொன்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், அப்பதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் இதை. சிம்பிள் மேத்ஸ். நாங்க ஹையர் பெர்சன்டேஜுக்கு கொடுத்தா தான் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். 15% எக்ஸாக்ட்லி. ஏன்னு சொன்னா அப்ப இன்னொரு ரெண்டாவது கொஸ்டின், அந்த பர்டிகுலர் 15% ஒரு ஒரு ரிஸ்கியான ஒரு கஸ்டமர். 12% கொடுத்தா ரொம்ப நல்லா, அவள் தெரியும் இந்த டைம் வந்து. அந்த 15% கொடுக்குறார்கள். கிருஷாந்தி, நான் கேட்ட கேள்வி வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில ஒரு ஆள் காசுக்கு 10%க்கு நாங்க ஒரு எஃப்டில கொடுத்துட்டோம். அந்த கம்பெனி 2 பேர் காசு கேட்கறாங்க, திருப்பி லோன் கேட்கறாங்க. ஒரு ஆள் 12%க்கு தான் ஒரு ஆள் கொடுக்கலாம், இன்னொரு 15%க்கு கொடுக்க ரெடி. அப்ப நீங்க எத்தனை யாருக்கு டக்குன்னு காசு தூக்கி கொடுக்க ரெடியா இருப்பீங்க, லென் பண்ண ரெடியா இருப்பீங்க? அதான் கேள்வி. அப்ப சிவமகேந்திரன் சொல்லியிருக்கார் 15% தான் சொல்லியிருக்கார். ஆப்வியஸ்லி கூட பெர்சன்டேஜ் கொடுத்தா பேங்க்குக்கு கூட ப்ராஃபிட் இல்லையா? ஆனா இந்த 15% ஆல் ஒரு ரிஸ்கியான கஸ்டமர், 12% ஆல் ஓகேயான கஸ்டமர், அவருக்கு கொடுத்தா திரும்பி வரும்னு தெரியும். ஆனா அதே நேரத்துல ப்ராஃபிட் எடுக்க நம்மளோட ஆனுவல் டார்கெட் இருக்கு, அந்த கம்பெனிக்கு வந்து 100 மில்லியன் ஆனுவல் டார்கெட் இருக்கு. இப்ப இந்த நிலைமையில ஒரு பேங்கா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியா, ரெண்டு பக்கத்துலயும் பார்த்தா நீங்க யாருக்கு காசு கொடுப்பீங்க? ரிஸ்க் கூட உள்ள ஆளுக்கா, ரிஸ்க் குறைய உள்ள ஆளுக்கா? ஒரு பேங்க் யாருக்கு கூட கொடுக்கும், ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி யாருக்கு கூட கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க யூஸ்வலி பார்த்துருப்பீங்க, அதிகமா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல எல்லாம் மோஸ்ட்லி ஹையர் பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது யார்? Bank prefer less risk. Good. So the reason is, இது வந்து ரிஸ்க் சம்பந்தப்பட்டது, அகெயின் இடர்வு நேர்வு சம்பந்தப்பட்டது. ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூஸ்வலி வந்து ஹை ரிஸ்கான டிரான்சாக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. என்னது இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து சேரும். அதே நேரத்துல ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்ஸும் அச்சீவ் பண்ணலாம். அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து வித்தியாசம். பேங்க் அண்ட் ஸ்ட்ரக்சரும் ஃபைனான்ஸ் கம்பெனி ஸ்ட்ரக்சரும் வித்தியாசம், which we will look into later. அப்ப இப்ப இதோட எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் சம்பந்தப்படுத்தி. அதே மாதிரி ரிட்டர்ன் எதுல கூட இருக்குமா எதிர்பார்க்குறீங்க? இப்ப பேங்க் வந்து 12% கொடுக்குது, இவர் 15% கொடுக்குற, ஆப்வியஸ்லி ஹை ரிஸ்க்ல கொடுக்குறபடியா தான் அந்த 15% கொடுக்கக்கூடியதா இருக்கு. அவர் அந்த அந்த கஸ்டமர் ரொம்ப ஹை ரிஸ்கான டிரான்சாக்ஷன் ஏதோ செய்யற, அந்த ஹை ரிஸ்க்கு ஏற்ற ரிட்டர்ன் வருது. ஸோ ஹையர் த ரிஸ்க், யூஸ்வலி ஹையர் த ரிட்டர்ன். அதனால இட்ஸ் நாட் அ கன்ஃபர்மேஷன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபான கன்ஃபர்மேஷன் கிடையாது. யூஸ்வலி ரிஸ்க் ஹையா இருக்கும் போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஈவன் ஒரு குறிப்பிட்ட எஃப்டிஸ் ஒரு சர்டன் கஸ்டமர்ஸுக்கு லென் பண்றது ஹையர் ரிட்டர்ன் வரும். கிளியரா கிருஷாந்தனி? கிளியரா? பிரஜகாஜனி கொஸ்டின் ஏதாவது? அண்ட் எனி கொஸ்டின்ஸ்? இந்த கான்செப்ட் கிளியரா? ஏன்னா இதை வச்சுதான் உங்களுக்கு இது சிம்பிள் கொஸ்டின், சிம்பிள் இதா இருந்தாலும் நிறைய கொஸ்டின் இதை டீல் பண்ணி வருது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்க எந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் செய்யும் போது இந்த ரிஸ்க் சம்பந்தப்பட்டதுல தான் மிச்ச எல்லா கொஸ்டினும் ரிவால்வ் ஆயிருக்கு. ஸோ இது பேசிக் பிரின்சிபல் சரியா தெரிஞ்சுக்கணும். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இப்ப எனி டவுட்ஸ் கதைக்கலாம். பிரஜகஜனி, உங்களுக்கு கிளியர், கான்செப்ட் கிளியரா இருக்கா? ஓகே, குட், ரைட். இது அகைன் நான் சொல்றேன், இது ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட், பட்
கொஞ்சம் போக போக காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த பேசிக்ஸ் சரியா விளங்கிறீங்கன்னு சொன்னா பிறகு வந்து ஈஸியா விளங்கிடலாம். ரைட், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். நான் ஒரு இதுல வந்து சர்டன் இதை எக்ஸாம் வரைவிலக்கணத்தை போட்டிருக்கேன். அது வாசிச்சு விடுறேன், உங்களுக்கு ஈஸியா விளங்கும். அப்புறம் நீங்க லேட்டர் ஆன் வேற ரீட் பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் அவர்ஸ், இடர்வு நேர்வு தவிர்ப்பவர், ஆபத்தினை பொதுவாக விரும்பாத முதலீட்டாளர், அறியப்படாத அபாயங்களுடன் அதிக வருவாயை காட்டிலும் அறியப்பட்ட அபாயங்களுடன் குறைந்த வருமானத்தை விரும்புகிறார். அவர் வந்து ரிஸ்க யூஸ்வலி ஆபத்தினை யூஸ்வலி விரும்ப மாட்டார். நோன் டேஞ்சர் இருந்து கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சந்தோஷப்படுவார். நிறைய ரிஸ்க் எடுத்து கூட வருவாயை எடுக்கிறத விட பெரிய ரிஸ்க் இல்லாம தெரிஞ்சதுக்குள்ள வச்சு சமாளிக்க விரும்புவார். வேறு வார்த்தைகள் கூறுவதானால் பல்வேறு முதலீடுகளில் வெவ்வேறு அளவிலான அபாயங்களுடன் ஒரே வருவாயை கொடுக்கும் வழிமுறைகளை தெரிவு செய்யும் இந்த முதலீட்டாளர் எப்போதும் குறைந்த வட்டியுடனுடைய மாற்றுகளை விரும்புகிறார். நான் முதல்ல சொன்னது சமரி. கிளியரா? வேறு கூறுவதானால் பல்வேறு முதலீடுகளில் வெவ்வேறு அளவான அபாயங்களுடன் ஒரே வருவாயை கொடுக்கும் வரைமுறையை தெரிவு செய்யும் இந்த முதலீட்டாளர். நிறைய ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டார். எனக்கு தெரியும் இந்த அமௌண்ட் வரணும், அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதா ரிஸ்க் எடுத்து சமாளிச்சு கொண்டு போவார். அதை முதல்ல விடக்கூடாதுன்றதுக்காக. ஆபத்தினை விரும்ப மாட்டார். அதிகம் ஆபத்துள்ள முதலீடுகளிலிருந்து விலகி நிச்சயமான வருமானத்தை வழங்கும் முதலீட்டை விரும்புகிறார். இத்தகைய முதலீட்டாளர்கள் அரசாங்க பத்திரங்கள், கடன் பத்திரங்கள் மற்றும் குறியீட்டு நிதிகளில் முதலீடு செய்ய விரும்புகிறார்கள். இதுதான் நான் சொன்ன ரீப்போ. இந்த கொஸ்டின் வந்ததும் நாங்க யூஸ்வலா சொல்லுவோம், சாதாரணமா தெரிஞ்சதாக்கள் வந்து இந்த அரசாங்க பத்திரங்கள், கடன் பத்திரங்கள் எல்லாம் வந்து அரசாங்கம் சவரின் ரிஸ்க் கொடுக்குது. ஒரு பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனியோ கொடுக்கறத விட அரசாங்கம் கொடுக்கும். ஸோ ரொம்ப ரிஸ்க் இடர்வு நேர்வு தவிர்க்கிற ஒரு ஆள் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு தான் போவார். எப்படியோ போட்ட முதலும் டீசென்டான ஒரு வட்டியும் எனக்கு கிடைக்குது, அதோட நான் சந்தோஷப்படுவேன். அப்படி என்ற ஒருத்தர் இந்த மாதிரி ஆப்போசிஷன் தான் போவார். தி செகண்ட் டைப், ரிஸ்க் லவர், இடர்வு நேர்வு விரும்புபவர். அவர் என்ன செய்வார்? வருமானத்தை ஈட்டுவதற்காக முதலீடு செய்யும் போது அதிக ஆபத்துக்களை எடுக்க தயாராக இருக்கும் ஒரு நபர். ரிஸ்க் சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்றாங்க, அப்படி ஒரு ஆள். சரியா? ஈஸியா இவ்வளவுக்கு தான் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படி என்று அப்படி கண்டிப்பா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரத்தான் போகுது, அதுக்காக நான் என்ன ரிஸ்க் எடுக்கவும் ரெடி அப்படி என்று ரெடியா இருக்கிற ஒருத்தர். வருவாயை பெறுவதற்கான அபாயத்தை எடுக்கும் போது வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு அணுகுமுறைகளை அவர் கையாள்வார். அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடலாம், சில வேலை ஃப்ரீல போடலாம், சில வேலை வேற ஷேர் மார்க்கெட்ல போடலாம், சில வேலை ஃபாரெக்ஸ் இந்த ட்ரெஷரி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ்ல போடலாம், அப்படியெல்லாம் போடலாம். சிலர் ஆபத்து விரும்பிகள், சிலர் ஆபத்து வெறுப்பவர்கள், சிலர் ஆபத்தை நோக்கி நடுநிலைகள் வகிக்கின்றார். ஸோ இந்த ரிஸ்க் சம்பந்தப்பட்ட ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க. ஆபத்து விரும்புவர், ஆபத்து வெறுப்பவர், ஆபத்து நடுநிலையா இருப்பவர். ஸோ இது டிபெண்ட் பண்ணித்தான் ரிட்டர்னும் கிடைக்குது. பொதுவாக குறைந்த வருவாயை கொடுக்கும் முதலீடுகள் குறைந்த அபாயங்களுடன் வருகின்றன. அதிக வருவாயை கொடுக்கும் முதலீடுகள் அதிக அபாயத்தை வரும். யூஸ்வலி இந்த ஆபத்தினை விரும்பாத ஒருத்தர் வந்து நிலையான வைப்பு தொகை, பத்திரங்கள் முதல் சேர விரும்புவார். ஏன்னா அவர் இந்த பிக்ஸ் டிபாசிட்ஸ், இந்த கவர்மெண்ட் அதோட சேர விரும்புவார். ஆபத்தை விரும்புபவர் வந்து கூடுதலா இந்த ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட் அதுல விரும்புவார். ஏன்னா ரிஸ்கும் கூட, அதே மாதிரி ரிட்டர்னும் கூட. ஓகேவா? சோஃபா உங்களுக்கு நான் சொன்ன क्वेश्चंस கிளியரா இருக்கா? ஓகே, ரைட். சோ ரிஸ்க்ல தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வருது. The next section. இப்ப நாங்க பார்த்ததுல வாடிக்கையாளர் இருக்கிறாரு, அப்படி டெஃபினிஷனை பார்ப்போம். யார் வாடிக்கையாளர் நாங்க பார்த்தோமே ஒழிய அவர் யாருன்றதை ஒருக்க பார்க்க போறோம். புக் டெஃபினிஷன் எக்ஸாம் இன்கேஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கா. ஒரு வாடிக்கையாளர் சில நேரங்களில் வாங்குபவர் என்று அழைக்கப்படுவர். ஒரு பொருள், சேவை அல்லது ஒரு யோசனை, ஒரு ப்ராடக்ட், சர்வீஸ் இல்லாட்டி ஒரு ஐடியா. ஒரு விற்பனையாளர் அல்லது சப்ளையர் இருந்து நிதி பரிவர்த்தனை அல்லது பணப்பரிமாற்றம் அல்லது வேறு சில மதிப்புமிக்க பொருட்களை பெறுபவர் ஆவார். கிளியரா? ஒரு வாடிக்கையாளர் சில வாங்குபவர், ஒரு பொருள், சேவை அல்லது ஒரு யோசனையை, ஒரு விற்பனையாளரிடமிருந்து இல்லை ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து.
நிதி பரிவர்த்தனை அல்லது பணப்பரிமாற்றம் அல்லது வேறு சில மதிப்புமிக்க பொருட்களை மூலம் பெறுபவர் தான் இந்த ஒரு வாடிக்கையாளர். உங்களுக்கு தெரியுமா நீட்ஸ், வாண்ட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் என்ன? யாரா சொல்ல முடியுமா? தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள். அந்த ஸ்லைடுக்கு போவேனா, பட் அதுக்கு முதல்ல தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள். யாராவது சொல்லுவோம் எக்ஸாக்ட்லி என்ன அர்த்தம் உண்டு? நீங்க மியூட் அது சட் பண்ண கஷ்டமா இருந்தா மியூட்டை ஆஃப் பண்ணி போட்டு கதைக்கலாம். என்னோட நீட்ஸ் mandatory for living. ஓகே. want, choice. எதிர்பார்ப்புகள் wishes. ஓகே. wishes, expectation சொல்லலாமா? அதுக்கு தமிழ் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். எதிர்பார்ப்புகள், விஷஸ். ஓகே, இதுதான் எல்லாம். யா, ஓகே. சோ क्वेश्चन சிவமைந்தன், இந்த மூன்றுமே ஒன்றா வேறு வேறா இல்ல ஒன்று கொண்டு கனெக்ஷன் இருக்குதா? கனெக்டட். ஓகே. சமாந்தரமானதா, சமனானதா? நீட்ஸ், வாண்ட்ஸ், விஷஸ் எல்லாமே தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள். நீட் கிரியேட்ஸ் வாண்ட்ஸ். குட். சோ வேற யாராவது ஆன்சர்? சிவமைந்தன் சொல்லிக்கிறார் கனெக்டட், நீட்ஸ் கிரியேட்ஸ் வாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கார். தேவைகள், விருப்பங்களும் தேவைகளும் விருப்பங்களும் தேவைகள் தான் விருப்பத்தை உருவாக்குதுன்னு சொல்லி. வேற யாராவது ஆன்சர்? மூன்றும் சமமானதா இல்லை வித்தியாசமானதா, கனெக்டடா, ஒன்றுக்கொன்று முரணானதா? வேற யாராவது ஒரு ஆன்சர்? ஒரு 1 மினிட் எடுக்கிறேன். ஓகே, ரைட். சிவமைந்தன் சொன்னதும் சரி. நான் இதை எடுக்கிறேன். எப்பவுமே இது இன்டர் கனெக்டட் என்றாலும் கூட தேவைகளோ, விருப்பங்களோ, எதிர்பார்ப்புகளோ ஈக்குவலா கிடையாது. அதுக்கு அது இவந்தோ இந்த தேவைகள், விருப்பங்கள் விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளுக்கு வழிவகுக்குது என்றாலும் எப்பவுமே தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் ஒன்றுக்கொன்று ஈக்குவல் கிடையாது. தேவை என்பது உண்மையான அல்லது கற்பனையில் தோன்றும் சிக்கலை தீர்க்கும் ஒன்று. எனக்கு உணவு தேவை, உண்மையான தேவையா இருக்கலாம், என்னோட கற்பனையா இருக்கலாம். எனக்கு தேவை, நான் நிக்கிறேன் அப்படின்னு கூட இருக்கலாம். விருப்பங்கள் எந்த ஒரு பகுத்தறிவு அல்லது பகுத்தறிவற்ற காரணத்திற்காகவும் ஒன்றை விரும்புவது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பசிக்குது, அது தேவை. விருப்பம், எனக்கு பீட்சா இருந்தா நல்லா இருக்கும் சோற விட, என்னுடைய விருப்பம். எதிர்பார்ப்பு, பொருளையோ சேவையோ வாங்கும்போது இரண்டும் சூழ்நிலைகள். இப்ப எதிர்பார்ப்பு, எனக்கு வீட்டுல வெளியில போக முடியாது, குவாரண்டைன். என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? என்னோட பூர்த்தி பண்றது ஊபர், டெலிவரி, நான் வெளியில போய் இருந்து சாப்பிடுவோம். இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று ஈக்குவல் கிடையாது. ஆனால் இந்த மூன்றுமே வாடிக்கையாளர்களை உந்துவிக்கும் முக்கிய உந்துதல்கள். நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க தானே, ஒரு பேங்க் கஸ்டமர்ஸ், ஒரு உங்களோட பிரான்ச் கஸ்டமர்ஸ். எஸ், கரெக்ட். பிட்சா ஹட், டொமினோஸ். எஸ். ஸோ சம்திங் லைக் தட். இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட வராங்க. நீங்க ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், அவங்களுக்கு வந்து அவங்களோட முதல், இப்ப நான் சொன்ன உணவு உதாரணம் சொன்னா, அதை அப்படியே பேங்கிங் ஃபைனான்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களோட கஸ்டமர் வராங்க, அவங்களோட கையில 1 மில்லியன் காசு இருக்கு. அவங்களுடைய தேவை என்ன? முதலாவது தேவை, எனக்கு இப்ப அந்த பணத்தை சேஃபா போடணும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். அதான் முக்கியமா தேவை. அப்ப பாண்ட் தேவை. அடுத்தது விருப்பம் என்ன? எனக்குடைய விருப்பம் வந்து நான் இத கிட்டத்தட்ட எஃப்டில போட்டா
கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் சேவிங்ஸ்ல போடுறதை விட, அது ஒரு விருப்பம். எதிர்பார்ப்புகள் மேபி நான் இந்த பேங்க்ல போடுறதா அடுத்த பேங்க்ல போடுறதா, மேபி அது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கலாம். மேபி இது போடும்போது கிஃப்ட் கிடைக்குமா கிடைக்காதா, அது இன்னொரு எதிர்பார்ப்பா. அந்த 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 ப்ரோசஸ், அந்த எஃப்டி ஓப்பனிங் ப்ரோசஸ் பண்ணும்போது எவ்வளவு ஈஸியா அந்த எஃப்டி ஓப்பன் ஆகுது. பேங்க் ஏட்ட போனா 30 நிமிஷத்துல நான் வெளியில வந்தேன், பேங்க் வீட்டை போனா 1 மணி நேரமா பேங்க்ல இருக்க வேண்டி வருது. அது எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு தான். இவ்வளவு ஃபாஸ்டா அந்த நான் டிரான்சாக்ஷன் செய்துட்டு வரேன். சோ இந்த மூன்று தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் தான் இப்ப நாங்க இது கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங் தான் இவென்ச்சுவலி. ஆனா நாங்க டே டு டே லைஃப்ல இதை நாங்க பூர்த்தி செய்யறோம். எவ்வளவு ஈஸியா நாங்க அந்த தேவைகள், விருப்பங்கள் கிரியேட் பண்ணி அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறோம்ன்றதுல தான் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தங்கியிருக்கு, வாடிக்கையாளர் திருப்தி என்றது தங்கியிருக்கு. கிளியரா? இதுவும் பேசிக் கான்செப்ட், பட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபாஸ்டா கதைக்கிறேன்னா ஸ்லோவா போறேன்னா நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேச மாட்டேன். ஓகேயா? ஓகே. சோ மைந்தன் ஓகே. அண்ட் பிரஜகஜினி, அஸ்வினி, அஸ்வினி நீ ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க. சுஷாந்தினி, ஓகே. பிகாஸ் இது வந்து நீங்க கூட வேற வேற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி உட்கார்ந்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் இல்ல. இது தினந்தே நாங்க பேசி காமன் சென்ஸ் சப்ஜெக்ட். ஸோ தினந்தே ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தென் வி கேன் அடிக்கடி கொஸ்டின்ஸையும் ஆன்சரையும் கேட்டு இப்பவே டிஸ்கஸ் பண்ணா உங்களோட பாஸ்ட் பேப்பர் செய்யும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒண்ணு ஞாபகம் வச்சிருங்க, இப்ப முந்தின பாஸ்ட் பேப்பர்ஸ் நீங்க பாஸ்ட் பேப்பர்ஸ் உங்களோட அப்லோட் பண்ணுவாங்க, நீங்க எடுத்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் பாஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா மோர் தியரி ஓரியன்டா இருந்துச்சு. இப்ப வர பாஸ்ட் பேப்பர் டைப் பாத்தீங்கன்னு சொன்னா, பை தி வே நான் பாஸ்ட் பேப்பர் செட் பண்றது, அதுக்கு தனியா எக்ஸாமினர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட பாஸ்ட் பேப்பர்ஸ் இது பாத்தீங்கன்னு சொன்னா மோர் பிராக்டிகல் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ். அதாவது ஒரு தியரியையும் போட்டு தியரியை அப்ளை பண்ற பிராக்டிகல் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை எப்படி நீங்க அப்ளை பண்ண, டே டு டே லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணுவீங்க, சினாரியோஸ் கொடுப்பாங்க. இந்த நாட்கள் இப்படி இப்படி இருக்கிறாங்க, இந்த சினாரியோ வச்சு நீங்க அப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீங்க. அப்ப இது ரொம்ப பிராக்டிகலான சப்ஜெக்ட். ஸோ எனி டவுட்ஸ் என்ன இப்படி ஒரு சினாரியோ இருந்தா இந்த சந்தர்ப்பத்துல எப்படி செய்யறது என்ற கொஸ்டின்ஸ் வந்தா நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சரியோ புள்ளியோ கிடையாது, எனக்கு தெரியாத பட்சத்துல நான் கேட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணதுக்கும் நான் ரெடி. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இப்ப இப்ப நாங்க அப்போ போக போறது அடுத்த செக்மெண்ட், வாடிக்கையாளர் தேவைகளை புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட். இந்த தேவைகளை புரிந்து கொள்வது மிக முக்கியமாக 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவை. வாடிக்கையாளர் மதிப்பு, வாடிக்கையாளர் நடத்தை, வாடிக்கையாளர் திருப்தி. கஸ்டமர் வேல்யூ, கஸ்டமர் பிஹேவியர், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். ஓகேவா? சோ இந்த மூன்றும் அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட், வாடிக்கையாளருக்கு என்ன தேவை என்றதை புரிந்து கொண்டால் தான் நீங்க அதை பூர்த்தி செய்ய முடியும். இது 3 முக்கியமானது. கிளியரா உங்களுக்கு? இந்த 3 பாயிண்டையும் நாங்க டீட்டெயிலா பார்க்க போறோம். ரைட். இப்ப எனக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வாடிக்கையாளர் மதிப்பெண்டா என்ன, பிஹேவியர் என்ன, சாட்டிஸ்பாக்சன் என்ன? நாங்க டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னால எனக்கு உங்களோட நாலேஜ் ஒரு செக் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நீங்க சொல்லுங்க, வாடிக்கையாளர் மதிப்பு, நடத்தை, திருப்தி அப்படின்னு என்ன, நீங்க புரிந்து கொண்டது என்ன? வாடிக்கையாளர் நடத்தை, மதிப்பு, திருப்தி. வாட் டு யூ திங்க்? நீங்க என்ன, உங்களுக்கு என்ன புரிஞ்சு கொள்றீங்க அதை பற்றி? நீங்க சில மார்க்கெட்டிங் படிச்சிருக்கலாம், இல்லாட்டி ஜெனரல் காமன் சென்ஸா இருக்கலாம். நீங்க வழக்கமா டே டு டே நீங்க கஸ்டமர்ஸோட டீல் பண்றதுல இருந்தும் நீங்க இதை படிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வகையில ஒரு லைன்ல எனக்கு சொல்லலாம், மைக் ஆன் பண்ணி சொல்லலாம், சாட் பாக்ஸ்ல போடலாம். சொல்லுங்க பிரஜகாரிணி. உங்களுக்கு தெரிஞ்ச வாடிக்கையாளர், நான் சொன்னதுல என்ன நினைச்சு கொண்டிருக்கீங்க? பிரசாந்தினி, அஸ்வினி சொல்லுங்க. வாடிக்கையாளர் மதிப்பெண்டா என்ன? கஸ்டமர் வேல்யூ, அதை சொல்லுங்க முதலா. யாரா சொல்லுங்க சொல்லுங்க. ஜஸ்ட் சரிப்புல பிரச்சனை இல்லை, அப்புறம் நான் படிக்க போறோம். உங்களுக்கு என்ன தெரியுமான்றதை சொல்லுங்க. இதை பத்தி ஏதாவது தெரியுமா? கஸ்டமர் வேல்யூ அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
whether they got the service for paid. Okay, any other answers? Prashantini, customer value என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? Okay, சிவமேந்தன் சொன்ன ஆன்சர் ஆல்மோஸ்ட் ரைட். வாடிக்கையாளர் மதிப்பு என்பது வாடிக்கையாளருக்கு அவருக்கு சந்தைப்படுத்தும் ஒரு பொருளை அல்லது சேவையை விட அவற்றுக்குரிய மாற்று தயாரிப்பிருத்தும் அவற்றுடன் ஒப்பிடும் வாடிக்கையாளர் உணரும் மதிப்பினை குறிப்பிடுவது ஆகும். அதாவது நீங்க ஒன்று கொடுக்குற காசுக்கு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவாங்க தானே, அது உண்மைதான். அப்ப இப்ப என்ன கொஸ்டின் சொன்னா, இந்த கஸ்டமருக்கு வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் சொல்றீங்க, ப்ராடக்ட் ஏ கொடுக்குறீங்க, அதே ப்ராடக்டை விட இன்னொரு கம்பெனி இன்னொரு ப்ராடக்ட் பி கொடுக்குது, ஆனா சிமிலர் ப்ராடக்ட், பிராண்ட் நேம் வித்தியாசம். நீங்க அந்த ப்ராடக்ட் உங்க கஸ்டமருக்கு ப்ராடக்ட் ஏ நீங்க கொடுக்கும் போது அவர் அடுத்த பேங்க்ல உள்ள ப்ராடக்ட் பியை விட தான் வேல்யூ அதிகமாக மாற்று தயாரிப்பு ரெண்டும் ஒன்றுதான், ஆனா எந்த விதத்துல அவர் வேல்யூ கூட உணர்றாரோ அங்கதான் அவர் ஃபீல் பண்றார், எனக்கு வேல்யூ கூட என்றதை அவர் ஃபீல் பண்றார். அதே மாதிரி சிவமேந்தன் சொன்ன மாதிரி பொருளின் சேவையின் மதிப்பு என்பது, நீங்க சிவமேந்தன் சொன்னது வந்து அந்த பொருளோட சேவையோட மதிப்பு என்பது அவர் அப்பொருளுக்கோ சேவைக்கோ செலுத்திய பணத்தை விட கூடிய நன்மைகள் மற்றும் சேவைகளை பெற்றிருக்கின்றாரா என்பதில் தங்கியுள்ளது. வேல்யூ ஃபார் மணி என்று சொல்லுவாங்க. அதாவது கொடுக்குற காசுக்கு வர்த்திட்டா, நீங்க ஒரு ஆஃபீஸ் ஒரு ஹமிடியாவுக்கு போறீங்க, ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, அந்த ஷர்ட் 3000 rupees. இதே மேபி நோ லிமிட்டுக்கு போறீங்க, அங்க யூஸ்வலி பிரைசஸ் கொஞ்சம் குறைவு, அப்ப 1500 ஒரு ஷர்ட் வாங்க. கொஸ்டின் இதுல ரெண்டுமே ஷர்ட் தான், அது 1500, இது 3000. சிவமேந்தன் சொல்லுங்க, சின்ஸ் யூ ஆன்சர்ட் இட், இதுல நீங்க என்ன யோசிக்கிறீங்க? வேல்யூ இந்த வகையில வேல்யூ வேண்டா என்ன யோசிக்கிறீங்க? இதுல ஹவு டு யூ ஃபீல்? 3000 rupees Hamidia shirt versus 1500 no limit shirt, for example. அந்த விஷயத்துல அந்த ப்ராடக்ட் வேல்யூ நீங்க என்ன பாப்பீங்க? அதுல டிபெண்ட் ஆன் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், குட். அது தவிர என்ன அந்த ப்ராடக்ட்ல வேல்யூ ஃபார் மணியா இல்ல டிசைனா குவாலிட்டியா என்னத்தை பாப்பீங்க? குவாலிட்டி. ஓகே, ஸோ யூ ஃபீல் இந்த ஹமிடியால வாங்கின ஷர்ட்ட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு நோ லிமிட்டை விட, ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல மேபி அந்த பட்டனோட குவாலிட்டி நல்லா இருக்குது, இது எல்லாமே நல்லா இருக்கு, அந்த பட்டன் பிடிக்கல எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? சேம் ஷர்ட், ரெண்டுமே சேம் ஷர்ட், சின்ன சின்ன வேரியேஷன், அதுக்கு டபுளா பே பண்ணிட்டு போயிட்டீங்க. நீங்க என்னென்ன வேல்யூ பண்றீங்க? குவாலிட்டிலயா, பிரைஸ்லயா? பிரைஸ் கூடினாலும் இதுக்கு இது வேல்யூ ஃபார் மணி, எனக்கு இது பிடிச்சிருக்குது, என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் சாட்டிஸ்ஃபைட், என்னடா நான் ஃபீல் பண்றேன் இந்த ப்ராடக்ட் வந்து கூட வேல்யூ இதை விட. மற்றது எளிமையான அப்ப அந்த அந்த பேசிஸ்ல போனா ஒரு 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 ஈக்குவேஷன்ல போடலாம். இது வாடிக்கையாளர் மதிப்பு இஸ் ஈக்குவல்ஸ் டு அவர் பெற்ற நன்மைகள் மைனஸ் அவர் செய்த செலவு. கிளியரா? வாடிக்கையாளர் மதிப்பு என்றது அவர் பெற்ற நன்மைகள், அவர் பெற்ற செலவு. இதுல டவுட் இருக்கா? இதுதான் பேசிக். அவர் செலவு செய்ததை விட அவர் பெற்ற நன்மைகள் கூடவா இருப்பின் அதுதான் அந்த வாடிக்கையாளருடைய மதிப்பு என்று அர்த்தம். பிரஜகஜனி கிளியரா இருக்கா? உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கா? இதே இது நான் சாரி எக்ஸாம்பிள்ல சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சாரி வாங்குறீங்க, ஒரு பெரிய மாலுக்கு போறீங்க, சிசிசி இல்லாட்டி ஒரு மெஜஸ்டிக் சிட்டி மாதிரி ஒரு பெரிய மாலுக்கு போறீங்க, அங்க ஒரு சாரி பாக்குறீங்க, 3000 சாரி. அதே இது பெட்டாக்கு போறீங்க, ஒரு பெட்டா சின்ன ஷாப்ல ஒரு 1000 rupeesக்கு சாரி வாங்குறீங்க. அதுல அந்த ரெண்டுமே சாரி தான், செலவும் கூட செய்திருக்கீங்க, ஆனா அதே நேரத்துல நீங்க நன்மை, அதுல பெற்ற நன்மைகள் என்ன? குவாலிட்டியா இருக்கலாம், இல்லாட்டி மேபி கலர் பிடிச்சிருக்கலாம் கூட, அதுல பிரைட்னஸா இருக்கலாம், சாஃப்ட்னஸா இருக்கலாம், டிசைன் வடிவா இருக்கலாம்.
அப்ப நீங்க செலவு செய்ததை விட இதுல கூட நன்மைகள் இருந்தால் எனக்கு அந்த எக்ஸ்பென்சிவ் வந்தா கூட எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும். சோ அந்த அந்த கான்செப்ட் விளங்கினா உங்களுக்கு கஸ்டமர் வேல்யூ மதிப்பு என்றது விளங்கும். ஓகேவா? கிளியரா? கிளியர். குட். இப்ப நான் முதல் இது பார்த்துட்டேன், வாடிக்கையாளர் கஸ்டமர் மதிப்பு, வாடிக்கையாளர் மதிப்பு கஸ்டமர் வேல்யூ. அடுத்தது கஸ்டமர் பிஹேவியர் பார்க்க போறோம். வாடிக்கையாளர் நடத்தை என்று சொல்றது. ஓகே, அதுக்கு முதல்ல நீங்க சொல்லுங்க, வாடிக்கையாளர் கஸ்டமர் பிஹேவியர்ண்டா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. மதிப்பு சரியா சொல்லிட்டீங்க. கஸ்டமர் பிஹேவியர், கன்சியூமர் பிஹேவியர் அப்படின்னா என்ன? இது ஒரு பாப்புலர் சப்ஜெக்ட். இந்த கஸ்டமர் பிஹேவியர்னு சொல்றது சில பேர் ஈவன் மார்க்கெட்டிங்ல படிச்சிருக்கலாம், சில பேர் வேற வேற சப்ஜெக்ட்ஸ்லயும் போயிருக்கலாம். மார்க்கெட்டிங் அண்ட் சப்ஜெக்ட்ஸ்லயும் கஸ்டமர் சப்ஜெக்டையும் பார்த்து இந்த கஸ்டமர் பிஹேவியர்ன்றது ஒரு தனி சப்ஜெக்ட். அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்ச என்ன மாதிரி கஸ்டமர் பிஹேவியர்? கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு சிவமைந்தன். ஓகே, எனிவன் எல்ஸ்? கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, கிருஷாந்தினி, கஸ்டமர் பிஹேவியருக்கு என்ன நினைக்கிறீங்க? கஸ்டமர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் ஒரு பர்டிகுலர் சினாரியோல. ப்ரிஃபரன்ஸா இருக்கலாம், அவருடைய நடவடிக்கையா இருக்கலாம், பார்க்கலாம். நுகர்வோர் நடத்தை கஸ்டமர் பிஹேவியர் என்பது தனிப்பட்ட வாடிக்கையாளர்கள், குழுக்கள் அல்லது நிறுவனங்கள் தங்கள் தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக யோசனைகள், பொருட்கள் மற்றும் சேவைகளை எவ்வாறு தேர்வு செய்கின்றன, வாங்குகின்றன, பயன்படுத்துகின்றன மற்றும் அப்புறப்படுத்துகின்றன என்பதை குறிக்கிறது. ஒரு ஃபுல் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை செய்யறதுக்காக இந்த ஐடியாஸ், ப்ராடக்ட், சர்வீஸ் எல்லாத்தையும் என்னென்ன நீங்க செலக்ட் பண்றீங்க, எப்படி வாங்குறீங்க, எப்படி யூஸ் பண்றீங்க, எப்படி டிஸ்போஸ் பண்றீங்க, இவ்வளவும் நடத்தை நாங்க பிஹேவ் பண்றோம். இந்த சந்தை இது வந்து இந்த நுகர்வோர் செயல்களையும் அந்த செயலுக்கான அடிப்படை நோக்கங்களையும் சேர்த்தே குறிக்குது. இதெல்லாம் வந்து சொல்றது சைக்காலஜி, உளவியல், சோசியலாஜி, சமூகவியல், சோசியல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, சமூக மாடனவியல், எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் ஆகியவற்றின் கூறுகளை நடைமுறையில் கலந்தளிக்கின்றன. இது தவிர குடும்பங்கள், நண்பர்கள், குறிப்பு குழுக்கள் மற்றும் பொதுவான சமூகம் அவர்கள் நுகர்வோர் மீதான தாக்கங்களையும் மதிப்பிட முயற்சிக்குது. ஓகே, இப்ப நான் சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு பேங்க்ல எஃப்டி போட போறீங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு பேங்க் பத்தி எதுவும் தெரியாது. ஓகே, நாங்க பிரஜகாஜன் எடுப்போம். இப்ப நீங்க ஆஃப்டர் A-level, சரியா? உங்களுக்கு நீங்க பேங்க்ல ஒர்க் பண்ணல, சோ we will say நீங்க நியூட்ரல் பார்ட்டி. இந்த டீம்லயே நீங்க தான் நியூட்ரல் பார்ட்டி பிரஜகாஜனி, சரியா? அப்ப நீங்க போய் ஒரு எஃப்டி போட போறீங்க. உங்களோட ஒரு 2 மில்லியன் கையில இருக்கு. எஃப்டி போட போறீங்க. உங்களுக்கு பெருசா பேங்க்ஸ் பத்தி நாலேஜ் பெருசா இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். ஆனா எஃப்டி போடணும். நீங்க முதலாவது என்ன யோசிப்பீங்க? நீங்க என்ன நடந்து கொள்வீங்க? வீட்டை விட்டு வெளியேறணும்னு எதிர்க்க இருக்கிற பேங்க்ல போய் காசை போடுவீங்களா? இல்ல யார்ட்டையாவது கேட்பீங்களா? கேட்டா என்ன கேட்பீங்க? நீங்க மியூட்டை எடுத்துட்டு பேசலாமே. உங்களோட வாய்ஸ்ல இருக்கு கேட்கணும்னு எனக்கு மாசேத்தன் இருக்கு, கதைக்கலாம் ப்ளீஸ். சட்ல மட்டும் இல்ல, டிரெக்டாவே கதைக்கலாம். பிரஜகாஜனி கேக்குதா சொல்றது? அஸ்வினி அண்ட் ஒரு எஃப்டி போட போறீங்க. நீங்க என்னென்ன யோசிப்பீங்க? சிவமைந்தன், பிரசாந்தினி, சிவமைந்தன். முதலாவது நான் வேற யார்கிட்ட தான் கேட்பேன். எனக்கு பேங்கை பற்றி எந்த ஐடியாவும் இல்லைன்னா முதலாவது வேற யார்கிட்ட நான் கேட்பேன். எந்த பேங்க் எல்லாம் எப்படி, எந்த இண்டஸ்ட்ரியில மற்ற பேங்க்ல கூட கொடுக்குறது யாரு, எந்த பேங்க் சேஃப், பிரைவேட் பேங்க்ல சேஃபா இருக்குமா, கவர்மெண்ட் பேங்க் சேஃபா இருக்குமா, அப்படியான கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கு பிறகு
அதுக்குள்ள ஒரு 3 அல்லது 4 வரைக்குள்ள எனக்கு ஈஸி அக்சஸ் ஆகி இருக்கு. வீட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் யோசிச்சு. குட் குட். அண்ட் ஆல்சோ நீங்க அந்த அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையோ கேட்கும்போது அவருடைய ஒரு ஆள் சொன்னா இல்ல இந்த பேங்க்ல சர்வீஸ் சுத்தமா உதவாது, இல்ல அவங்களோட சர்வீஸ் காம்ப்ளிகேட்டட், இல்ல அவங்களோட ரேட் எல்லாம் சரி வராது அப்படின்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா நீங்க அதுக்கு என்ன செய்வீங்க? அவங்க சொல்றத பேச்ச கேட்டு நீங்க அதுக்குரிய மாதிரி டிசிஷன் எடுப்பீங்களா, இல்ல நீங்க எல்லாம் டிசைட் பண்ணி போட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்வீங்களா? இல்லை, ஆக்சுவலாக நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் செய்வேன். தனி ஒரு ஆளுட இதில் ஒரு கமெண்ட்டை மட்டும் வச்சு கொண்டு இருக்காம, சில நேரம் சர்வீஸ் குறைவா இருக்கலாம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கூடவா இருக்கலாம். எனக்கு வந்து ஓகே, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சொல்றாங்க சர்வீஸ் சரியில்லைன்றதுல, சர்வீஸ் சுத்தமா அந்த பக்கம் போயிடாதீங்கன்னு சொல்றாங்க. தென் நீங்க உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கு? ரேட் எல்லாம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேங்க்ல சொல்றபடியா இல்ல அந்த பேங்கை கைவிடுறதா தான். ஓகே, சோ பேசிக்கலி ஒரு ஆள்ட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க மதிக்கிறீங்க, அதையும் கேட்டு தான் உங்களோட டிசிஷன் எடுக்கிறீங்க, சரிதானே? ரைட். ஓகே. So any other thanks Vimanan, any other answers? Prajagajani? நீங்க என்ன செய்வீங்க? உங்கள்ட்ட கேஷ் வந்து நீங்க எப்படி போட போறீங்கன்னா நீங்க என்னென்ன பாப்பீங்க? எதை பாப்பீங்க? ஓகே. ஸோ கன்சியூமர் பிஹேவியர் சிவமைந்தன் சொன்ன மாதிரி நீங்க என்னென்ன அந்த உங்களோட இவந்தும் உங்களுக்கு தெரியாட்டி கூட உங்களுடைய நடத்தைகளை நிறைய அடுத்தவர்களுடைய அறிவுரைகள், அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பியர் பிரஷர்னு சொல்லுவாங்க. மேபி ஒரு ஃபோன் வாங்க போலாம், ஒரு ஃபோன் வாங்க போனா சில ஐபோனோ எக்ஸ்பென்சிவ் ஒரு ஃபோன் வாங்கினா சம்டைம்ஸ் அந்த பெரிய ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மத்தாக்கிட்ட கேட்பீங்க, அப்படி இந்த ஃபோன் அப்படி இந்த போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த போன் எக்ஸ்பென்சிவ் வர்த்தா, பிராண்ட் வேல்யூ அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணும்போது சில நீங்களும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அதை. ஸோ இது உங்களோட கன்சியூமர் பிஹேவியர், உங்களோட உளவியல், சமூகவியல், சமூக மானுடவியல் மற்றும் உங்களோட எக்கனாமிக்ஸ், உங்களோட காசு இருக்கா இல்லையா எல்லாமே இதை வந்து பகிர்ந்தளிக்குது. ஸோ இது கன்சியூமர் பிஹேவியர் தான் சிம்பிள். ஸோ இப்போ நான் பார்த்தது கன்சியூமர் வேல்யூ பார்த்தோம், கன்சியூமர் பிஹேவியர் பார்த்தோம். அடுத்தது கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது நீங்க ஃபேமஸான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேமஸான ஒரு கோட், ஒரு வணிக வெற்றிக்கு அல்லது தோல்விக்கும் பங்களிக்கும் பல காரணிகள் இருக்குது. இதுல வாடிக்கையாளர் வந்து முதலாகும். உங்களோட நீங்க ஒரு கஸ்டமரை மேக் பண்றதும் பேக் பண்றதும், அதாவது கஸ்டமரை உருவாக்குறதும் அதே கஸ்டமரை அழிக்கிறதும் உங்களோட கையில தான் தங்கி இருக்குது. ஏன்னா நீங்க எந்த அளவுல அந்த கஸ்டமர் சர்வீஸை கொடுத்து அவங்களை திருப்தி படுத்துறீங்களோ இல்லையோன்றதுதான் அவங்க உங்களுக்காக வேலை செய்ய போறாங்களா, உங்களை நம்பி இருக்கிறாங்களா, இல்ல உங்களோட பேங்கோ உங்களோட ஃபைனான்ஸ் கம்பெனியை பற்றி மத்தவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணி பேச போறாங்களா, இல்ல ரெக்கமெண்டேஷன் கொடுக்காம மோசம்னு சொல்லி திட்ட போறாங்கன்றது அந்த சாட்டிஸ்பாக்சன் தான் தங்கிருக்கு. சரியா? சோ நீங்க யோசிச்சு பார்க்கலாம், உங்களோட நீங்க சப்போர்ட் ஃபங்க்ஷனா இருக்கலாம், ஃப்ரண்ட் ஆஃபீஸா இருக்கலாம், நீங்க இது வரைக்கும் செய்த சர்வீஸ்ல கஸ்டமரால் சாட்டிஸ்ஃபை ஆகி அவர் வேற யாருக்காவது அதை சொல்லி பாராட்டி இன்னொரு கஸ்டமர் உங்கள்ட்ட வந்த சான்சஸ் எதுவும் இருக்குதா? இந்த கஸ்டமர் சர்வீஸ் நீங்க கொடுக்குற சர்வீஸ் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகி அவர் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா இன்னொருக்கு சொல்லி அவர் உங்களை பாராட்டின சந்தர்ப்பங்கள் இருக்குதா? சொல்லலாம் இருந்தா எஸ். ஏன் இது வேர்ட் ஆஃப் மவுத். அவர் சாட்டிஸ்ஃபை ஆனா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தவிர அண்ட் ஆல்சோ செட் எஸ், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தவிர வேற சிறந்த மார்க்கெட்டிங் இருக்க முடியாது என்பது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நீங்க இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு ஒழுங்கா சர்வீஸ் பண்ணாலே அவர் வேற கஸ்டமரை கூட்டிட்டு வருவார் உங்கள்ட்ட. அப்ப அந்த கஸ்டமர் வந்து ரெக்கமெண்டேஷனோட வர இந்த கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தனா பிஹேவியர், அந்த பிஹேவியர் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல நடக்கும். இவரால சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா மற்ற கஸ்டமர்ட பிஹேவியர் மாறும். இதனால இதே நீங்க அன்சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்னு சொன்னா அவர் 10 பேருக்கு போய் 15 பேருக்கு சொல்லி சாட்டிஸ்ஃபை ஆனவர் மேபி 1-2 பேருக்கு தான் சொல்லுவார். அவர் அன்சாட்டிஸ்ஃபைடோ 10-15 பேருக்கு சொல்லி இருக்கிற பிசினஸையும் நிப்பாட்டுவார். சோ அந்த அளவுல முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஸ்பெசிபிக்கலி இந்த நிதியியல் துறையில. ஏன்னா நாங்க வேலை செய்யறது வந்து பணத்தோட. அப்ப அந்த பணத்தோட நாங்க வேலை செய்யும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு பணம் என்பது ஒரு இவ்வளவு சிம்பிளான விஷயம், அந்த அளவு காம்ப்ளிகேட்டடான விஷயம்.
அப்போ ஒரு நாங்க வேற பிசிக்கலா வேற ஒன்லயும் ஹேண்டில் பண்ணல. ஸோ அந்த பணத்தை நாங்க செய்யறது ஒரு சர்வே. ஆஸ் பேங்கர்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனி ஒர்க் பண்றாங்களா இருக்கும்போது நாங்க இன்னொருத்தருக்கு ஒரு சர்வே செய்யறோம். ஏன்னா பணம் என்பது ஒருத்தருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அவருடைய இக்கனமியை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அது செய்யும் போது நீங்க ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமா ஒரு ஒரு திருப்திகரமான சேவையை வழங்கும் போது ஒரு அடிஷனல் பெனிஃபிட், அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். நான் கஸ்டமர் சர்வீஸ் படிப்போம் அதை பத்தியும். ஒரு சிம்பிள் ஃபாலோ அப், ஒரு சிம்பிள் அட்வைஸ் ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய, உங்களால முடிஞ்ச, உங்களோட கையில காசு போகாது இந்த வேலை செய்யும் போது, உங்களுக்குரிய டைம்ல உங்களுக்குரிய டிரான்சாக்ஷன், ட்ரேட் சர்வீசஸ், ஒரு எல்சி ஓபன் பண்றீங்க, ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பிரான்ச் மேனேஜர் கொடுத்துருக்காரு இந்த எல்சி ஓபன் பண்ண சொல்லி, காலம்பு 10 மணிக்கு கொடுத்த எல்சி டக் டக்குன்னு ஓபன் பண்ணி 12 மணிக்குள்ள எல்சியை கொடுத்து முடிச்சா, ஈவன் ஹாஃப் அன் அவர் எல்சி ஒன்று கொடுத்து முடிச்சா ஒரு சாட்டிஸ்பாக்சன். அதே எல்சி காம்ப்ளிகேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குது. இது உங்களோட கண்ட்ரோல மீறின விஷயமா இருக்கலாம். ஆனால் நீங்க இதே டைம்ல அந்த கஸ்டமருக்கு நீங்க கால் எடுத்து சொல்லி, சாரி அபவுட் இட், இன்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்குது, இது இன்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இன்னென்ன டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுத்துக்க வேணும், இன்னென்ன இது செய்து கொண்டிருக்கிற அப்டேட் கொடுத்தா, மேபி 1 and 2 ஹவர்ஸுக்கு ஒருக்கா டைம் இருந்தா அட்லீஸ்ட் ஒன் டைம் ஏன் டிலே ஆகுதுன்னு ஒரு ரீசனை முதல்ல கொடுத்தாலே அவ ஹாப்பி ஆயிருவேன். நீங்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் செய்யும் போது நீங்க அந்த எண்ட்ல எப்படி இருப்பீங்கன்றத யோசிச்சு உங்களோட யூ ஹேவ் டு புட் யுவர் செல்ஃப் இன் தேர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் நிலைமையில உங்களை வச்சு பாருங்க. நீங்களும் எல்சி போட்டு ஒரு ஒன் டேயா ஃபுல்லா பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படித்தான் மற்றவருக்கும் இருக்கும். நீங்க அதை ஆன்டிசிபேட் முதல்ல எதிர்பார்த்து உங்களுக்கு உங்களோட பேங்க் இப்படி செய்திருந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அதை உங்களோட கஸ்டமருக்கு நீங்க செய்யுங்க. அப்ப அந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் கூடவா இருக்கும். ஸோ இது ரொம்ப பேசிக் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். கிளியர் தானே? ஸோ நான் இந்த டெஃபினிஷன்ஸ் எடுத்துக்கிறேன். வாடிக்கையாளர் திருப்தியானது உங்கள் தயாரிப்பு வணிகத்தின் வெற்றி காரணம். இறுதியில் உங்கள் வாடிக்கையாளர்களை விசுவாசமாக மாற்றுவதற்கும் அவர்களை பிராண்ட் அம்பாசிடராக மாற்றுவதற்கும் காரணியை கண்டெடுத்து மேம்படுவது பணியாற்றுவது ரொம்ப முக்கியம். இந்த வாடிக்கையாளர் திருப்தி வந்து உங்கள் தயாரிப்பு, சேவை மற்றும் ஒட்டுமொத்த அனுபவம் எவ்வாறு குறைகிறது அல்லது சந்திப்பிக்கிறது அல்லது எதிர்பார்ப்புகளை மீறுகிறது என்பதை அளவிடுகின்றது. உங்கள் அலெக்ஸ் ஆல்வுட் என்றவர் இந்த உங்கள் வாடிக்கையாளர் பிராண்டினை எவ்வாறு அனுபவிக்கின்றார்கள் என்பதனை குறிக்கும். இந்த பிராண்ட் ஒரு நபரை எவ்வாறு உணர வைக்கிறது என்பதனையும் பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் இட் கம்ஸ் டவுன் டு how your customer experiences the brand and how that brand makes a person feel என்பதையும் பொறுத்து இருக்கு. கிளியரா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கஸ்டமர் வேல்யூ, customer behavior, customer satisfaction. Any doubts? So far, any doubts? Okay. Right. So again, இப்ப நான் காட்ட போறது 1 minute. இப்ப நாங்க பார்க்க போறது, இப்ப நீங்க பை தி வே நோட்ஸும் இதோட அட்டாச் பண்ணிருக்கேன்னு, ஸோ நீங்க தனியாக நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இன்கேஸ் எக்ஸ்ட்ரா இது நாங்க வாசிச்சு அதை எடுக்கலாம். இப்ப நாங்க 2 பக்கம் பார்க்க போறோம். ஒன்று வங்கி மற்றும் பிற நிதி நிறுவனங்களுக்கான வாடிக்கையாளர் பொறுப்புகள். அதாவது இப்ப கஸ்டமரை பத்தி பாக்குறோம். நாங்க இந்த இந்த ஒரு ஹெல்ப், நாங்க ஒரு டிரான்சாக்ஷன் செய்யும் போது ஒரு கஸ்டமருக்கு எங்கள் மேல இருக்க வேண்டிய பொறுப்புகள் என்ன, கஸ்டமரோட பொறுப்புகள் என்ன ஒரு வங்கிக்கு செய்யக்கூடியது. இதை இன்னொரு வகையில பார்ப்போம், எங்களோட பொறுப்புகள் என்ன அந்த கஸ்டமருக்கு. இந்த 2 வகையும் பார்க்க போறோம். இது பாக்குறதுக்கு முன்னாடி உங்களோட இதை சொல்லுவோம். ஒரு கஸ்டமர் எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க நினைக்கிறீங்க அவரோட பொறுப்பு என்னவா இருக்க முடியும்? அஸ்வினி, கஸ்டமரோட பொறுப்பு ஒரு வங்கிக்கோ நிதி நிறுவனத்துக்கோ என்னென்ன பொறுப்புகள் அவருக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜென்ரலா நீங்க இவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா இருக்கலாம், கேள்விப்பட்டதா இருக்கலாம். நீங்க ஒரு கஸ்டமர், நாங்க பொறுப்பா இருக்கணும் நாங்க சொல்றோம் தான், இவ்வளவு நாள் கஸ்டமர் சர்வீஸ் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், நாங்க செய்யறோம். கஸ்டமர் அப்படி இருக்கணும், அவருக்கு பொறுப்பு இருக்கா? முதலாவது ஏதாவது விதத்துல பொறுப்பு இருக்கா? இருந்தா என்னென்ன பொறுப்பு? இது நீங்க எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது.
சொல்லுங்க சிவமேந்தன், என்னென்ன பொறுப்புகள்? கஸ்டமருக்கு வந்து எங்களுக்கு பேங்குக்கு சரியான தகவலை தர்றது, அவர்கிட்ட சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்னன்றது சரியான தகவல்களை உண்மையான முறையில் தர்றது அவர்கிட்ட பொறுப்பு, முதலாவது பொறுப்பு. மற்றது செக்ஸ் வந்து கொடுக்குற டைமில் ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கான்றது என்ஷூர் பண்ணுறதும் அவருக்கு பொறுப்பு. ரைட், குட். வேறு என்னென்ன பொறுப்புகள்? ஆன், பிரஜகஜினி, சாந்தினி, அஸ்வினி, சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க. சிவமேந்தன் சொன்ன 2 பாயிண்ட்டும் சரியான பாயிண்ட்ஸ். இனி அது பாயிண்ட்ஸ். வாடிக்கையாளர் தான் பெற்ற சேவையினை இன்னொரு வாடிக்கையாளருக்கும் சொல்வது. ஓகே, அது வந்து ஒரு குட் டு ஹேவ் பாயிண்ட். நல்ல அப்படி செஞ்சா நல்ல, பட் பொறுப்பா? இப்ப நான் வந்து பேங்க்குக்கு போறேன், எனக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கிடைச்சது, அதனால சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? சொன்னா நல்ல, ஆனா அது என்னுடைய பொறுப்பா? நான் சொல்லாம சொல்லலன்றதுக்காக என்ன யாரும் குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? அதே இது சிவமேந்தன் சொன்ன காரணம், முதல்ல கேவைசி பார்ப்போம் என்னண்டு, ஒரு டிரான்சாக்ஷன் செய்யும் போது சரியான தகவல் வழங்க வேணும். அது தகவல வழங்காத விடத்து அவருடைய பிழை, அது அவருக்குரிய பொறுப்பு. அது அதுதான் நான் கேட்கிறேன். வாடிக்கையாளரின் பொறுப்பு என்ன? வங்கியோ நிறுவனத்துக்கு வாடிக்கையாளருடைய பொறுப்பு. வேற வேற பிரசாந்த், வேற ஏதாவது யோசிங்க. பிரஜகாதினி சைலண்ட் ஆயிட்டீங்க, சொல்லுங்க. நீங்க கஸ்டமர் ஒரு பேங்க்குக்கு போனா உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, இப்ப டீடைலா பாப்போம், ஒன்னு பாயிண்ட்ஸா பாப்போம். சொல்லுங்க. சாரி, சொல்லுங்க. மோசடிகள் எதுவும் சொல்லுங்க. மோசடிகள் எதுவும் செய்யாது. கொஞ்சம் சத்தமா தொடர்பான டிரான்சாக்ஷன் எதுவும் செய்யாம நியாயமா இருக்கும். குட் குட், வெரி குட். எஸ், தட்ஸ் ஒன் ஆஃப் த பொறுப்பு. முக்கியமான பொறுப்பு அது, முக்கியமான பொறுப்பு அது. ரைட், நான் இப்ப டீடைலா லிஸ்ட பார்ப்போம். ஒரு வாடிக்கையாளர் காசோலைகள் அல்லது பிற கட்டண ஆர்டர்ஸ் வழங்கும் போது நியாயமான கடைபிடிப்பை கடைபிடிக்க வேண்டும். வங்கி இதனால் வங்கியினை தவறாக வழிநடத்தப்படாது. இப்ப நான் இதுல இப்ப உங்களுக்கு இந்த வீக் ஹோம்வொர்க் ஒன்று இருக்கு உங்களுக்கு. இந்த பிரசன்டேஷன்லயும் நோட்ஸ்லயும் வந்து நான் 2-3 கேசஸ் போட்டிருக்கேன். லண்டன் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் வர்சஸ் மேக்மிலன் அப்படின்னு ப்ளூல ஒரு கேசஸ் போட்டிருக்கேன். இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஹோம்வொர்க் வந்து இந்த கேசஸ் செக் பண்ணி ரெஃபர் பண்ணி எனக்கு என்னுடைய ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி எனக்கு அனுப்பணும். இது சம்டைம்ஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்கலாம், பட் இது வரைக்கும் எக்ஸாக்ட் ஸ்பெசிபிக் கேசஸ் சில பேர் கேட்டிருக்கிறாங்க. நான் என்னுடைய இமெயிலையும் அனுப்புறேன். எனக்கு நிறைய வேணாம், ஜஸ்ட் ரீட் த கேஸ், மேலால வாசிச்சுட்டு அந்த கேஸ் இது சம்பந்தப்பட்டது என்ன சொல்ல வராங்க, அதுல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன என்ன இந்த கேஸ் என்ன சொல்லுதுன்றத நீங்க எனக்கு இமெயில் பண்ணணும். அதான் உங்களோட ஹோம்வொர்க். ஸோ நான் கேஸை பத்தி சொல்ல போறது இல்லை, நான் உங்களோட எக்ஸாம்பிளை பத்தி சொல்றேன். நீங்க கேஸை வாசிச்சு இமெயில் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு காசோலைகள் பிற கட்டண ஆர்டர்ஸ் கொடுக்கும் போது நியாயமான கவனிப்பை கடைபிடிக்க வேண்டும். சிவமைந்தன் சொன்ன மாதிரி ஒன்று வந்து காசு இருக்கணும். முதலாவது நீங்க செக் எழுதி போட்டு காசு இல்லாம போட்டா அது கூட பொறுப்பு இல்லாத்தனம். சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். சிக்னேச்சர் சரியில்லை, நாங்க எத்தனை தடவை நீங்க பாத்திருப்பீங்க. நாட் ஓன்லி இது வந்து காசோலையில மட்டும் இல்ல, உங்க ட்ரேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லயே எத்தனை எல்சிஓ பேங்க் கேரண்டியோ சிக்னேச்சர் இல்லாம வந்திருக்கும். சிக்னேச்சர் பாதிதான் இருக்கும், சரியான சிக்னேச்சர்ஸ் இருக்காது, சரியா ஃபில் பண்ணிருக்க மாட்டாங்க. பிராக்டிகலா நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? எத்தனை தடவை கால் பண்ணி கேட்டிருப்பீங்க, இந்த எல்சியில் இந்த சிக்னேச்சர் இல்ல, அந்த டிரான்சாக்ஷன் இல்ல, ஹெச்எஸ் கோட் இல்ல, சரியா போட இல்ல. ஸோ அந்த பேங்க்குக்கு அத்தனை டிரான்சாக்ஷனையும் சரியா கொடுக்க வேண்டியது கஸ்டமர் பொறுப்பு ஆல்வேஸ். அப்ப இது ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு எல்சி டாக்குமெண்டோ பேங்க் டாக்குமெண்டோ கலெக்ஷனுக்கோ ஃபில் பண்ணி ஒழுங்கா கொடுத்தாயே
பாதி டிரான்சாக்ஷன் எங்களுக்கு நல்லபடியா நடக்கும். சில பேர் ஃப்ராட் டிரான்சாக்ஷன்ஸும் இருக்கு. அப்போ நீங்க ஒழுங்கா கொடுக்காத பட்சத்தில் நாங்க எல்லாத்தையுமே சந்தேகமா தான் பார்க்க முடியும். சிக்னேச்சர் சரியா இருக்கா, சில பேர் எங்களுக்கே சில பேர் நாங்க சிக்னேச்சர் சரியா செய்ய மாட்டோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உருப்படியான சிக்னேச்சர்ஸ் அது ஒழுங்கா இருக்கும். அப்ப இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாத பொழுது எப்படியும் கஸ்டமர் வந்து பொறுப்பில்லாத தரமா நடக்கிறான்னு தான் நாங்க சொல்ல வேண்டி வரோம். ஸோ அதுகள் வந்துதான் இந்த வாடிக்கையாளர் ஒரு காசோடையோ கட்டணமோ ஆர்டர்ஸ் ஏதோ கொடுத்தா கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன்ஸ் முழுசா போட வேண்டியது கஸ்டமரோட கடமை. நீங்க பார்க்க வேண்டிய கேஸ்ல லண்டன் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் லிமிடெட் வர்சஸ் மேக்மில்லன். நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். என்ன கூகுள்ல சர்ச் பண்ணும்போது இங்கிலீஷ்ல சர்ச் பண்றது ஈஸி. அதனால உங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனையா இருந்தால் எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்காக அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தருவேன். அது எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இந்த இதுல யாருக்காவது லாங்குவேஜ் இங்கிலீஷ் அந்த பேராகிராஃப் ரீடிங்ல ஏதாவது கஷ்டம் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்காக எடுத்து தருவேன். அது எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? என்ன இங்கிலீஷ் சொல்றது ஒரு மொழி மட்டும்தான், அறிவு கிடையாது. ஸோ உங்களுக்கு இது படிக்கிறதுக்காக நாங்க செய்யறது. ஸோ எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது அந்த டெஃபினிஷன்ஸ் தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் அதை உங்களுக்கு எடுத்தாரேன். ஆனா அதுக்கப்புறம் நீங்க தான் வாசிச்சு எனக்காக இமெயில் பண்ணணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், வாடிக்கையாளர் மோசடி பற்றிய அறிவு உண்மையானதாக இருக்க வேண்டும், கற்பனையானதாக இருக்கக்கூடாது. கிரீன்வுட் வர்சஸ் மார்டின் பேங்க். இது வந்து கிட்டத்தட்ட விஷாந்தினி சொன்ன மாதிரி சாரி, ஏதாவது இன்னொரு வாடிக்கையாளரை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு சந்தேகம் வந்தாலோ போட்டு கொடுத்தாலோ, ஃபார் எக்ஸாம்பிள், அது சரியான இன்ஃபர்மேஷனா இருக்கும். நீங்க பிள்ளையான இன்னொரு கஸ்டமருக்கு பொறாமையிலையோ ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமருக்கு மூட்டி விடுறதுக்கோ அப்படி எதுவும் செய்யவும் கூடாது. அந்த உண்மையா இருக்க வேண்டும் என்றது முக்கியமான ஒரு பாயிண்ட். மற்றது மூன்றாவது, கணக்கில் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு செயல்பாட்டையும் வங்கிக்கு அறிவிக்க வாடிக்கையாளருக்கு கடமை உள்ளது. கணக்கில் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு செயல்பாட்டையும் வங்கிக்கு அறிவிக்க வாடிக்கையாளருக்கு கடமை உள்ளது. இப்படி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். கணக்கில் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு செயல்பாட்டையும் வங்கிக்கு அறிவிக்க வாடிக்கையாளருக்கு கடமை உள்ளது. இந்த இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஃபண்ட் கவுண்டரா இருக்கலாம், ட்ரேட் சர்வீசஸா இருக்கலாம், நிறைய இடத்துல இது பார்த்துருக்கலாம். இந்த கமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு அன்ஐடென்டிஃபிகல் கிரெடிட் ஒன்று போயிருந்தால் கஸ்டமர் அதை பேங்குக்கு தெரியப்படுத்த வேண்டும். வெரி குட், கரெக்ட் கரெக்ட். எங்கட கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி என்ன செய்யணும், ஒரு டெபிட் போனா மட்டும் கத்தி கொண்டு வருகிறோம். ரைட்? அதுதான் கூட செய்யறது. டக்குன்னு டெபிட் போச்சா நான் போட்டு அவையே டிரான்சாக்ட் பண்ணதுலயே அடுத்த நாளுக்கு அப்புறம் நான் இப்போ இந்த கடைக்கா ஸ்வைப் பண்ணையில டிஸ்பியூட் பண்ணுவேன். அது மட்டும் சொல்றதுக்கு இல்லை, அதுவும் சொல்லத்தான் வேணும். அதே மாதிரி அது சொல்லாட்டியும் நீங்க வேற யாரும் ஃப்ராட் பண்ணாலும் தெரியாது. அன்ஐடென்டிஃபைட் கிரெடிட் வந்தா கூட, அது ஸ்பெசிபிக்கலி ஒரு மேபி 1000 2000 உங்களை அறியாம வந்தா ஓகே, திடீர்னு ஒரு 100,000 200,000 கிரெடிட் வந்துடுது. பேங்க்லயோ வேற கஸ்டமரோ மாத்தி போட்டுட்டாங்க. ஏதோ நடக்கிறது தானே, எத்தனையோ மேனுவல் எரர்ஸ் நடக்குது. பேங்க்ல விட்டுருக்கலாம் போல, இல்லாட்டி வேற ஒரு கஸ்டமர் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போறோம்னு சொல்லி இவற்ற அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்கலாம். அந்த கஸ்டமர் அதன் அவர் பார்க்காத பட்சத்துல இட்ஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. அந்த கஸ்டமர் அதை பார்த்தால் தட் மூமெண்ட் இமீடியட்டா பேங்க்கு அறிவிக்கணும், இது என்ன எனக்கு வர தேவையில்லாத காசு. நாங்க என்ன பண்றது, சில போல கிரெடிட் பண்ணா சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சொல்றதுக்கு முன்னாடி அந்த காசையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு பேங்க் பின்னால கால் பண்ணி சொல்லணும், நீங்க காசு எடுத்துட்டீங்க போடுங்கன்னு சொல்லி ரிகவர் பண்ணணும் அதுக்கு பின்னால. சோ எடுத்த அப்புறம் Solid.com அதுக்கு ஒன்றும் வர போறது இல்லை. பட் அந்த கடமை யார்கிட்ட இருக்குது, அந்த கஸ்டமர்கிட்ட இருக்குது. என்ன உங்களோட அக்கௌண்ட்ல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காசு வரும்போது அது எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி பேங்குக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது முக்கிய கடமை அந்த கஸ்டமர். ஓகே, இந்த 3 பாயிண்ட்டும் ஓகே தானே? நாலாவது, வேண்டுமென்றே அல்லது கிராஸ் நெக்லிஜென்ஸ் அலட்சியம் கொண்டவர்கள் தங்கள் சட்ட ரீதியான கடமைகளுக்கு இணங்க தவறினால் ஒரு கட்டண கருவியின் அங்கீகாரமற்ற பயன்பாட்டினால் ஏற்படும் அனைத்து இழப்புகளுக்கும் ஒரு வாடிக்கையாளர் பொறுப்பேற்கிறார். கட்டண கருவியின் பயன்பாட்டின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு இணங்க தவறியது, அதன் இழப்பு, திருட்டு, அங்கீகரிக்கப்படாத பயன்பாடு ஆகியவற்றின் தேவையற்ற தாமதம் இல்லாமல் வங்கிக்கு அறிவிக்க தவறியது அல்லது பாதுகாப்பு அம்சங்களை வைத்திருக்க நியாயமான நடவடிக்கை எடுக்க தவறியது என்பவை இவற்றில் அடங்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் செக் எழுதியிருக்கிறார். செக் எழுதி கிராஸ் பண்ணையில கேஷ போடுறார்.
ஜஸ்ட் கேஷ் போட்டிருக்காரு. ட்ரேட் சர்வீசஸ் அண்ட் பேக் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் சில வேர்டு இந்த பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியாம இருக்கலாம். யூஸ்வலி வந்து ஒரு செக் எழுதணும்னு சொன்னா சேஃப்டி ரீசன்ஸ் வந்து யாருக்கு எழுதுறோம், கம்பெனி எழுதுறோம், வேற செக் கிராஸ் பண்றது 2-3 விஷயங்கள் இருக்குது. இந்த செக் என்ன, இந்த கஸ்டமர் என்ன பண்ணிருக்கிறார், கேஷ் செக்கை போட்டு பேரனும் பட்டையில ஒன்றும் செய்யல, சிக்னேச்சரையும் வடிவா போட்டு எங்கேயோ தொலைச்சிட்டார் செக்கை தொலைச்சபடியா செக்கை கண்டுபிடிச்சு எடுத்து பஸ்ல எங்கேயோ போகும்போது தொலைச்சிட்டார். கண்டுபிடிச்ச வடிவா பிரான்ச்ல போய் காசை எடுத்துட்டு போயிட்டார். இது யாரோட பிள்ளை? இப்போ கஸ்டமர் ஓடி வந்து கேட்கிறார், நான் இந்த செக் தொலைஞ்சு போச்சு, நீங்க பிள்ளையான ஆளுக்கு பே பண்ணிட்டீங்க. இப்ப யாருல பிள்ளை? இது பேங்க் பே பண்ண பேங்கோட பிள்ளையா, துளைச்சு விட்ட பிள்ளையா? ஏன் துளைச்சு விட்ட பிள்ளை? துளைஞ்சிட்டு பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். துளைஞ்சிட்டு பேங்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். டெக்னிக்கலி உண்மை, அப்படித்தான் செய்ய வேணும். என்ன அவர் பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணாதது மிக பிழை. என்ன அவர் தெரிஞ்ச கையோட, முதலாவது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் பேங்க்கு செக் துளைஞ்சிட்டு தெரிஞ்ச கையோட இமீடியட்டா கால் பண்ணி ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருக்கோம். அது அவர்கிட்ட முதலாவது பொறுப்பு. அப்படி கொடுத்தும் பேங்க் போடாம பே பண்ணினா அது பேங்கோட பிள்ளை. கொடுக்காத பட்சத்துல நாங்க பேங்க் வந்து எல்லாத்தையும் போனாஃபிடே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன் குட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செக்கை பார்த்து அவர் கூட என்ன கொடுத்து லீகலா கொடுத்து நான் பேங்க்குக்கு போயிருக்கலாம். சிக்னேச்சர் சரியா இருந்து எல்லா ஃபில் பண்ணி இருந்து அந்த கிராஸ் எல்லாம் இருந்து வாரவட்ட பேர் ஒன்றும் இல்லாம கேஷ் செக்கா இருந்தா கண்டிப்பா பேங்க் பே பண்ணும். பேங்க பிள்ளை பிடிக்க இயலாது. கேஸ் இழுக்கலாம், பிறகு ஒரு கேஸ்ன்னு சொல்லி நீங்க கேஸ் இழுக்கலாம். பட் இதுல பொறுப்பு வந்து அந்த கஸ்டமருக்கு, அந்த ஸ்டாப் பண்ண சொல்ல இல்லை. அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, ஆல்ட்ரேஷன் சைன் பண்ண விடுவாங்க. அதுவும் அவருடைய பிள்ளை. ஆல்ட்ரேஷன் செய்தா அது இன்னொரு நாளும் ஆல்டர் பண்ணிட்டு எடுக்கலாம். சோ அந்த குறிப்பிட்ட சில என்ன சொல்றது, கிராஸ் நெக்லிஜென்ஸ் சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் டிரான்சாக்சனை மெத்தனமா ஹேண்டில் பண்றது, தேவையற்ற தாமதம், அது சரியான டைம்ல சொல்லாது, இது எல்லாமே கிராஸ் நெக்லிஜென்ஸ், மெத்த அலட்சியம் என்றதெல்லாம் வரும். அது கஸ்டமரோட பொறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், வங்கியில் அறிக்கையில் ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால், ஏதும் ஆலோசனைகள் இருந்தால் வாடிக்கையாளர்கள் வங்கிக்கு தெரிவிக்க வேண்டியது அத்தியாவசியம். அதாவது உங்களோட ஸ்டேட்மெண்ட் பாக்குறீங்க, 1 மந்த்துக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் வருது, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் என்னவோ கேஸா இருக்கு, எனக்கு சரி வருது இல்ல, ஆனா இருக்கட்டுக்கும் 2-3 மாசம் போடுறீங்க, அதுக்கப்புறம் நான் பே பண்ண மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஏப்ரல் வந்து சொல்றீங்க, ஜனவரி மாசம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எனக்கு உடன்பாடு, நான் பே பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி கிரிப்ல போயிட்டுது, என்பிஎல் போயிட்டுது. அப்ப இதுல யாரோட பிள்ளை? இதுவும் கஸ்டமரோட பிள்ளை. ஏனென்றா உங்களுக்கு ஜனவரி மாசம் முதலாவது பிப்ரவரி வந்த கையோடயே அந்த ஜனவரி மாசம் இன்ட்ரெஸ்ட கவனிச்சு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. அது இன்ஃபார்ம் பண்ணாத பட்சத்துல அது உங்களுடைய அலட்சியம். நீங்க இதுதான் சான்ஸ் 3 மாசம் வச்சு அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்தா அதுக்குமே பேங்க் பொறுப்பு இல்லை. இது வெரி கிளியரா இருக்கும். சரியா? கடன் வழங்குவதற்கான தேதியிலிருந்து சரியான நேரத்தில் கடன் கருவியை முன்வைப்பது வாடிக்கையாளரின் கடமை. அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கிரெடிட், போஸ்ட் டேட்டட் செக்ஸ் மேபி, இல்லாட்டி ஒரு ஃபியூச்சர் டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய செக்ஸ், பேமெண்ட் அப்படி செய்ய டைம்ல செலுத்த வேணும், அதுவும் கஸ்டமரோட பொறுப்பு. காசோலையின் அளவு எனும் மோசடி செய்த வாடிக்கையாளர் கவனித்தால் அதை அவர் உடனடியாக வங்கிக்கு தெரிவிக்கவும் வேண்டும். இந்த காசோலையில முதல்ல சொன்ன செக்ல ஏதாவது டிஃபரன்ஸ், ஏதாவது ஃப்ராட் நடந்திருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்த செக்கா இருக்கலாம், நீங்க எழுதுன செக்கா இருக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு சப்ளையர் கொடுத்துட்டார், உங்களுக்கு அப்பவே ஒரு டவுட் இருக்கு, இந்த செக்ல என்னவோ ஒரு இஷ்யூ இருக்குண்டு, ஆனாலும் பரவாயில்ல, காசு தானே வேற காசு தானே போடுவோம்னு போட்டுட்டீங்க, இன்னும் கேஸ் ஆகி செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு, இல்ல இன்னும் ஆயிடுச்சு, நீங்க பிரான்ச் மேனேஜர் போய் அப்ப சொல்லிடாது, நான் அப்பவே யோசிச்சுனான் ஆனா சும்மா போட்டு பார்த்தனான், அந்த கதை நடக்காது. நாங்க முதல்லயே நீங்க மோசடின்னு தெரிஞ்சிருந்தால் அந்த கேஷ் பண்றதுக்கு முன்னால பிரான்ச் மேனேஜர் சொல்லியிருக்க வேணும், அது உங்களுடைய பொறுப்பு. கிளியரா? சோஃபா கஸ்டமரோட பொறுப்புகள் கிளியரா உங்களுக்கு? அகைன் இது வெரி காமன் சென்ஸ் சப்ஜெக்ட், ஸோ ஈஸியா புரியக்கூடிய சப்ஜெக்ட். எது டவுட் இருந்தா கேளுங்க இந்த விஷயத்துல. உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளும். எஸ்,
அக்கார்டிங் டு பெங்களூர்ல வந்து கஸ்டமர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணணும்ன்றது மெண்டேட் கட்டாயம் இல்லை என்று தானே இருக்கு. இப்போ கஸ்டமர் வந்து பிறகு வந்து சொல்லாங்க, இப்போ இந்த ஸ்டேட் நாங்கள் ஜனவரியில் கால்குலேட் பண்ணதுக்குள்ள நான் பார்க்கல, நான் எப்பெல்லாம் பார்த்தேன்னா சொல்லலாம். ஆனா இப்படித்தான் இப்போ சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நாங்க ஏன் ஸ்டேட்மெண்ட் அனுப்புறோம்? முதலாவது கஸ்டமருக்கு நாங்க ஏன் ஸ்டேட்மெண்ட் அனுப்புறோம்? ஒரு ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். இப்ப ஒரு இஷ்யூவோ எதுவும் நடந்தால் குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3 months சொன்னா, யூஸ்வலி நான் நினைக்கிற அளவுக்கு இது வந்து 6 months to 1 yearக்குள்ள ஒரு கேஸ் எடுக்க வேண்டும். நீங்க பிறகு நாங்க ஓம்புட்ஸ்மேன் படிப்போம். அவர் அந்த ஒரு எதுவும் கேஸ் இருந்தாலும் உங்களோட டிரான்சாக்ஷன்லயோ ஏதாவது ஒரு ஃப்ராடோ இன்னும் நடந்து உங்களுக்கு கேஸ் எடுத்தா கூட லீகலி 1 yearக்கு மேற்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க கேஸ் எடுக்க இயலாது. அப்ப நீங்க சொல்லுங்க 1 yearக்கு பிறகு வந்து ரிகன்சிலியேஷன் என்ன செய்து போட்டு எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லி நீங்க ஒரு கேஸ் எடுத்தால் லீகல் பாயிண்ட்ல கூட நாங்க பார்க்கலாம். அதுக்கு அது கவுண்டர் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்பவே நீங்க கஸ்டமர் சொல்லியிருந்தா பொறுப்போ நடந்திருந்தா, அது சில கஸ்டமர்ஸ் வந்து பேங்க் பொறுப்போ நடக்க வேண்டியது ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னது சரி. பட் அட் த சேம் டைம் ஸ்டேட்மெண்ட் போகுது, அதுல ஏதாவது டெபிசிட்ஸ் இருக்குது பார்த்தா இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணணும். அதை பார்த்தும் பார்க்காம இருக்கும் போது ஆல்வேஸ் சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்க என்ன சில கஸ்டமர்ஸ் என்ன செய்வாங்க சிவமேதன், இது ஒரு ரீசனா காட்டி பேமெண்ட் பண்ண கட்டாம இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மாசம் கட்ட இயலாது. அப்ப பேங்கோட கேஸ் இழுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். அப்ப ஒரு 2-3 months போட்டிருப்போம், அதுக்கு பிறகு பார்த்துக்கொள்ள வந்து நேரத்துல. அப்ப நீங்க முதல்ல சொன்ன நான் மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்கிறேன், இது ரைட் ஆர் ராங் ஆன்சர் கிடையாது. பட் அந்த நேரத்தை பொறுத்து இந்த சிச்சுவேஷனை பொறுத்து இந்த கேஸ் அமையும். நெக்ஸ்ட் ஆஃபர் லெட்டர் சைன் பண்ண மாட்டாங்க. எஸ் கரெக்ட். அவங்க அதை பிளாக்மெயில் காட்டுவாங்க, இதை பிளாக்மெயிலா வச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கஸ்டமருடைய பொறுப்பு. என்னதான் இருந்தாலும் பேங்க் பொறுப்பு நடந்துருக்க வேண்டியது முதலாவது. நாங்க என்ன டிரான்சாக்ஷன் செய்தாலும் கஸ்டமர்ஸ் கிங்னும் நாங்க தான் கவனமா இருக்கணும்னு கடைசி வந்து முடிப்பாங்க. ஹவெவர் சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ்ல நாங்க பிறகு படிப்போம். ஓம்புட்ஸ்மேன் அந்த மாதிரி லீகல் கேஸுக்கு போகும்போது நாள்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அதுக்கு முதல்லயே கஸ்டமர் நீங்க கூட கஸ்டமர்ஸா இருந்தா கூட எடுக்கேட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஒரு லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது மேபி பேங்க் கவனமா இருந்திருக்க வேணும்னு முடியலாம். பட் இமீடியட்டா கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ஏதும் டிஸ்கிரிபன்சி இருந்தா இமீடியட்டா ஆஃபர் பண்ண வேண்டியது கஸ்டமருடைய பொறுப்பு. ஓகே, அடுத்தது உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளும் KYC படிவத்தில் வாடிக்கையாளர் சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்க வேண்டும். KYC நோ யோர் கஸ்டமர், இதை பற்றியும் பிறகு படிப்போம். இந்த KYCல சரியான தகவல்களை வழங்க வேண்டியது கஸ்டமருடைய கடமை. இந்த KYCல பிழையான தகவல்கள் வழங்கி இவந்தோ பேங்க் ரெஸ்பான்சிபிள், அவரை சரியா அறிந்து ஓபன் பண்ணது ரெஸ்பான்சிபிள் தான். பட் அதை டிசீவ் பண்ணலாம். அப்படியும் கஸ்டமரும் பொய் சொல்லி எத்தனையோ ஃப்ராட்ஸ் நடந்திருக்கு தானே, அது பொய் சொல்லி ஒரு கட்டத்துல பிடிபட்டால் அவர் பொறுப்பாளி ஆவார் அதுக்காக. மற்றது வங்கி நிதி நிறுவனங்கள் வகுத்துள்ள விதிமுறைகள் நிபந்தனைகளை படிப்பது வாடிக்கையாளரின் கடமை. எந்த ஒரு ஒப்பந்தத்தில் நுழைவதற்கு முன்பு வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் வழங்கும் தயாரிப்பு சேவையின் முழு அறிவையும் புரிதலையும் பெறுவது முற்றிலும் அவசியம். வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். உங்களுடைய கஸ்டமர்ல எத்தனை பேர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வாசிச்சு சைன் பண்றது? 10 கஸ்டமர்ஸ்ல சொல்லுங்க, எத்தனை பேர் 10 கஸ்டமர் வராங்க, எத்தனை பேர் உங்களோட ட்ரேட் சர்வீசஸ் அப்ளிகேஷனை ஃபுல்லா வாசிச்சு சைன் பண்றது, ஆஃபர் லெட்டரை ஃபுல்லா வாசிக்கிறது, அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் யார் ஃபுல்லா வாசிக்கிறது? 10 பேர்ல எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஃபுல்லா செய்யறது? அண்ட் சிவமேதன், மெஜாரிட்டியானவர்கள் வாசிக்கிறாங்களா இல்லையா? If he's a lawyer, he will. Yes. Normal customers. உங்களையும் என்னையமாய் சாதாரண கஸ்டமர்ஸ், அதர்ஸ் won't. ஆனா எப்ப வாசிப்பாங்க தெரியுமா? நோ ஒன். எக்ஸாக்ட்லி. எப்ப வாசிப்பாங்க? ஒரு கேஸ் ஆகும் போது அதை எடுத்து பார்த்து நீங்க சொல்லுவீங்க, இந்த ஆஃபர் லெட்டர்ல போட்டிருக்கு, இந்த இதுலதான் போட்டிருக்கு, நீங்க வாசிக்கலன்னு. நாங்க யார் மிஸ் இதெல்லாம் வாசிக்கிறது? இதெல்லாம் வாசிக்கிற நேரம் இல்லை, நீங்க சொன்னீங்க நாங்க சைன் பண்ணோம், அப்படித்தானே சொல்றது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். நாங்க நம்பினே சைன் பண்ணீங்க, இதெல்லாம் வாசிச்சு கொண்டு நேரம் இல்லை. கடைசியா வாசிச்சு முடிக்க ஒரு சிக்னேச்சர் வச்சா இது பேங்கர்ஸுக்கும் சரி, ஆஃபர் லெட்டர் சைன் பண்றாங்களுக்கும் சரி, சம்டைம்ஸ் கூட பாசஸ் கூட சில வேளை
நீங்க ஒரு பெரிய லெட்டர் எழுதி கொடுப்பீங்க, அவர் நீ வாசிட்டா சரிதானே, எல்லாம் ஓகே தானே, நான் சைன் பண்ணேனா அப்படின்னு சைன் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட சிக்னேச்சர் அதுல வைக்கும் போது அதனுடைய ஒவ்வொரு வரியையும் நீங்க பொறுப்படுத்தி வைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அது இன்னொரு எழுதினாலோ எழுதாட்டியோ. அதே மாதிரி தான் பேங்கர்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சின்னதா மார்க்கெட்டிங்ல போடுவாங்க. பெருசா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடக்கும், ஒரு பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது. அதை நம்பி நாங்க போய் எல்லா டிரான்சாக்ஷனையும் முடிச்சும் எல்லாம் சைன் பண்ணி கொடுத்துட்டு வரோம். கேஸ் ஆகுது. இந்த குறிப்பிட்ட இது என்ன ஒன்றுக்கு குவாலிஃபை ஆகல, கிஃப்ட் கிடைக்கல, நீங்க போய் கதைக்கிறீங்க இது செய்வராது, நான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் தாரன்னு சொன்னீங்க, இப்ப தரையில. அப்ப நீங்க சொல்லுங்க இந்த பேங்கோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கு, இந்த மாசம் இன்னென்ன அமௌண்ட் வரும், நீங்க போட இல்லை, அப்ப தரையில. அப்ப நீங்க சொல்ல இல்லை, உங்களோட பொறுப்பு. நீங்க பிரீஃப் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு, ஆனா வாசிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவர் சைன் பண்ணிருக்கார். நீங்க பிள்ளையா சொல்லாட்டி ஒண்ணுமே சொல்லாட்டி கூட அவர் அதை வாசிச்சு சைன் பண்ண வேண்டியது அவருடைய உரிமையும் கடமையும் கூட. ஒரு எழுத்தறிவு இல்லாத ஒருத்தர், அவருக்கு படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது, அப்படின்ற ஒரு நிலைமை வரும் போது இந்த நேரத்துல நீங்க என்னன்றதை ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு சேவிங்ஸ் பிளானர் பென்ஷன் பிளான் ஓபன் ஆகுது, வாரவர் ஒரு விவசாயி, அவருக்கு எழுத்தறிவு இல்லை, அவர் வாசிக்க மாட்டார், இங்கிலீஷ் வாசிக்க மாட்டார், தமிழும் வாசிக்க மாட்டார். இங்கிலீஷ் வாசிக்காட்டி தமிழ் டிரான்ஸ்லேஷன் காட்டலாம், அவர் அதுவும் வாசிக்க மாட்டார். அவர் சைன் பண்ணவே சத்தியமா தெரியாது, அவர் கை நாட்டு தான் வைக்க போறார், தம் பிரிண்ட். இந்த மாதிரி நிலைமையில ஏதோ ஒரு காரணத்துல சொல்றார், ஒரு கட்டத்துல கேஸ் வராம இருக்கிறதுக்காக நீங்க என்ன செய்வீங்க? பிராக்டிகல் கொஸ்டின். ஒரு பிரான்ச்லயோ யாரும் வந்தா என்ன செய்வீங்க? அவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கலாம். குட், அப்படி எடுக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல இது ஒரு என்னோட பர்சனல் லைக் டிப். இந்த மாதிரி விஷயத்துல ஒரு விட்னஸ் வச்சிருக்கிறது. we have to educate and சொல்றாங்க, we have to educate about the conditions. கண்டிப்பாக you have to educate about the conditions, terms and condition. சரி, சொல்லுவாங்க புத்தகத்தின்படி போவதானால் எல்லா டிரான்சாக்ஷனையும் வெரி வாசிக்கணும். அவருக்கு வெரி வாசிச்சு அவருக்கு விளங்குதா இல்லையா எல்லாம் கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணி நீங்க சும்மா தெளிவுபடுத்தப்பட்டது அதை பத்தி ஒரு நோட்டை போட்டு, நீங்க மட்டும் இல்ல, இதுக்கு பெஸ்ட் இன்னொரு விட்னஸ் வச்சிருக்கிறார். என்ன எப்பவுமே அவர் சொல்லலாம், நீங்களும் அவரும் சொல்ற வார்த்தைகளை தான் எடுபட போகும், உங்களோட வேர்ட்ஸ் அகேன்ஸ்ட் அவருடைய வேர்ட்ஸ். இதுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆல்வேஸ் ஒரு விட்னஸ் வச்சுக்கிறது பெட்டர். இப்போ நீங்க ஆஃபீஸர்ல இருந்து பிரான்ச் மேனேஜர் இருந்து அவருக்கு விளங்காட்டி எல்லாம் சொல்லி பிரான்ச் மேனேஜர் வச்சுக்கொண்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன பிறகு சொல்லக்கூடாது, இவர் என்ன ஏமாத்திட்டார், பிள்ளையா மிஸ்செல்லிங்னு சொல்லுவாங்க, பிள்ளையான வழியில என்ன வழி நடத்திட்டார் அப்படின்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. அதுக்காக இன்னொரு விட்னஸ், ஒரு பொறுப்புள்ள விட்னஸ், பெஸ்ட் இஸ் த பிரான்ச் மேனேஜர் ஆர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வச்சு அவர் எடுகேட் பண்ணி அவருக்கு முன்னாடி தம்பிட், அவர் சைன் பண்ண மாட்டேறதானே விளங்கிச்சுன்னு சொல்லி எழுதி அதை தம் பிரிண்ட் பண்ணி வைக்கணும். சோ அப்ப அவரை நீங்க பொறுப்பெடுக்கலாம். பிறகு ஒரு கட்டத்துல நீங்க சும்மா பிளைண்டா தம் பிரிண்ட் வச்சு அவர் சொல்லலாம், எனக்கு எழுத படிக்க தெரியாது, அப்ப அவர்கிட்ட பொறுப்பு அதுல நிப்பாட்டுப்படுது, நான் இவர் சொன்னதுதான் செய்தான், அவ்வளவுதான், அதோட உங்களோட கதை க்ளோஸ். அப்ப அந்த நேரத்தில் நீங்க ஒரு விட்னஸ் வச்சு நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் சிவமேதன் சொன்ன மாதிரி ஒரு நோட்டும் போட்டு விட்னஸையும் வச்சு எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களோட லீகல் பாயிண்ட்ல ஏதும் கேஸ் ஆனாலும் நீங்க கவர் ஆகுவீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. பிறகு அது எப்படி லீகல்ல அவங்க எடுக்கிறாங்கன்றது வேற விஷயம். பட் போனாஃபிடே பை த லுக்ஸ் ஆஃப் இட், ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட், உங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ப்ரிகாஷன் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? ரைட். நெக்ஸ்ட், பயங்கரவாதம், லஞ்சம் மற்றும் ஊழல் அல்லது வேறு எந்த சட்டவிரோத குற்றச் செயல்களுக்கும் வங்கிகள், நிதி நிறுவனங்கள் எவ்விதத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்பதை வாடிக்கையாளர் உறுதி செய்ய வேண்டும். அண்ட் சொன்ன பாயிண்ட், எந்த விதமான டெரரிசம், பிரைபரி, எந்த விதமான சட்டவிரோத இல்லீகல் ஸ்டஃப், எந்த விதமான இதுகளுக்கும் பேங்கையோ நிறுவனமோ பயன்படுத்தக்கூடாது என்பது வாடிக்கையாளர் உறுதி செய்யறாங்க. அது அவங்களுடைய பொறுப்பு. அதை மீறி அவங்க செய்யும் போது எங்களோட பேங்கர்ஸும் ஃபைனான்ஸ் கம்பெனியாகளையும் கடமை அதை கண்டுபிடிக்கிறதும் சரியா மானிட்டர் பண்றதும். ஆனா சில விஷயங்கள்ல எங்களை மீறின விஷயங்கள் நடக்கலாம், எங்களுக்கு சரியானது தெரியும், அவங்க நடக்கிறது மணி லாண்டரிங் எல்லாம் நடந்திருக்கலாம் அதுல. அப்ப அவங்க எங்களோட பேங்கிங் சேனல்ஸ் எல்லாத்தையும் அந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணாம இருக்க வேண்டும் என்றதை கிளியரா சொல்ல வேண்டியது, அது அவங்களை பொறுப்பெடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. வங்கி வழங்கும் சேவைகளுக்கு நியாயமான வட்டி மற்றும் கமிஷன்களை செலுத்துதல். another interesting thing. ஓகே, இப்ப நீங்க உங்கள்கிட்ட எத்தனை பேர் ஃபீ வெய்வருக்கு வந்திருக்காங்க?
இந்த 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 ஒரு புது சாமான் வருது, இல்லாட்டி ஒரு புது செக் புக் வருது, இல்லாட்டி ஏதாவது ஸ்பெஷல் சர்வீஸ் இருக்கு, இந்த ஃபீயை வேவ் பண்ணி தர மாட்டீங்களா? ஜாயினிங் ஃபீயை வேவ் பண்ண மாட்டீங்களா? லோன் ப்ராசஸிங் ஃபீயை வேவ் பண்ண மாட்டீங்களா? ப்ரீ மெச்சூரிட்டி லோனை ப்ரீ மெச்சூர் செட்டில்மெண்ட் பண்றாங்க, அதை வேவ் பண்ணி தர்றீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? எல்சி கமிஷனை குறைச்சி தாரீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்காங்க உங்கள்ட்ட? ஆன்லைன் பேங்கிங் ஈவன் 50%, என்ன சொல்றது, இன்டர்நெட் பேங்கிங் அப்படி செய்யும்போது இன்டர்நெட் பேங்கிங் காசு கூட, எனக்கு 50% ஆஃப் தருவீங்களா? எனிவன் எல்ஸ்? அண்ட் பிரஜகனி இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது, மோஸ்ட் ஆஃப் தேம். உண்மையை சொல்ல போனா நாங்க எதுக்கு வேவ் பண்ண வேண்டும்? வேவ் பண்றது சரியா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்க கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமைஸ் த கிங், அக்ரீட். ஆனா நாங்க அப்படி செய்யறது எந்த விதத்துல சரி? நான் உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்ல டிஸ்கஷன் பாயிண்ட், உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்ல நாங்க பேங்க்ல ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ் இருக்குது, ஒரு டிரான்சாக்ஷன் கொடுக்கலாம். பட் கஸ்டமர் சொல்ற எனக்கு இது கூட, எனக்கு இது செய்யாம நான் செய்ய மாட்டேன். நோ நீட் டு வேவ் டு கீப் த கஸ்டமர்ஸ் வீடியோ. எக்ஸாக்ட்லி, நாங்க வேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு கஸ்டமரை நாங்க ஃபோர்ஸ் பண்ண இல்லை. இந்த கஸ்டமர் இங்க வந்து எங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷனை செய்ய சொல்லி நாங்க ஒரு நாளும் ஒருத்தரையும் ஃபோர்ஸ் பண்ண இல்லை. அவரா வந்து எங்கள்கிட்ட டிரான்சாக்ஷன் கேட்கிறார், ஆஃபர் லெட்டர் சைன் பண்ணிருக்கிறார். பிறகு என்ன பண்ணுவார்? காம்படிஷனோட உங்களோட கம்பேர் பண்ணுவார். இவர் இப்படி கொடுக்குறாரு, நீங்க இப்படி கொடுக்குறீங்க, நீங்க தராட்டி நான் அங்கால போயிடுவேன். பிளாக்மெயிலிங். உண்மையை சொல்ல போனா எல்லா பேங்க்ஸும் எல்லா பைனான்ஸ் கம்பெனிஸும் ஒத்துழைச்சு இந்த ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் ஒரு நாளும் வேவ் பண்ண போறது இல்ல. எல்லா பேங்க்குக்கும் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இது ஜெனரலா சொல்றேன், எல்லா பேங்க்கும் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபீஸ். அப்ப ஒரு பேங்க் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீ கொடுத்து கஸ்டமர் எடுக்கிறதுக்காக பேங்க்ஸும் ஃபைனான்ஸ் கம்பெனிஸும் டிஃப்ரெண்ட் ஃபீஸ் கொடுக்கும், டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் கொடுக்கும். அதுக்குரிய செக் ரிட்டர்ன் ஃபீலேயே எத்தனையோ பேங்க்ஸுக்கு இது நிறைய பேங்கர்ஸ் இருக்கீங்க, செக் ரிட்டர்ன் ஃபீலேயே ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ் இல்லையா? அப்ப அதுலயே கஸ்டமர் சாய்ஸ் இருக்கு. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு எங்கட கூட காசு சொன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 1000 செக் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, எனக்கு ஷுவர் இல்ல, நீங்க எப்படி தந்தீங்கன்னா நான் வேற பிசினஸ் மாத்த வேண்டி வந்துருப்பேன்னு சொன்னா, எங்களுக்கு அந்த கஸ்டமர் தேவையா இருந்தா, எங்களுக்கு முக்கியமா இருந்தா நாங்க என்ன செய்வோம், ரிவர்ஸ் பண்ணுவோம், வேவ் ஆஃப் பண்ணுவோம், டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்போம், நிறைய பண்ணுவோம். சோ அது முக்கியமா, தேவையா, செய்ய வேண்டுமா? உண்மையா தேவையில்லை. ஏன்னா பேங்க் வந்து நாங்க ஸ்டாண்டர்ட் சார்ஜர் கொடுத்த பிறகு அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை பே பண்றது. ஏன் ஃபாரெக்ஸ் ஃபீ இன்கம் தான் எங்களுடைய வாழ்வாதாரம். பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனியோட ப்ரொடக்டிவ் தான். அதுலயே நாங்க ப்ராஃபிட்டா வேணாம்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும்போது டெக்னிக்கலி வந்து அவங்க அந்த டிரான்சாக்ஷன் பே பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. ஏலான்னு சொல்ல இயலாது. ஆனா அந்த கஸ்டமரை வச்சிருக்கிறதுக்காக நாங்க அன்பார்ச்சுனேட்லி சர்டன் வேவர்ஸ் செய்யறோம். அது ஒவ்வொரு பேங்க் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து. சரியா? கிளியரா? சொன்னது கிளியரா விளங்குச்சா? ஒரு டவுட்ஸ் எதுவும் இருக்குதா? Any doubts? இந்த ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று பார்க்க இருக்கோம், அதோட we can close the class. கிளியர் தானே? ஓகே. நவ் இப்ப நாங்க பார்க்க போற கடைசி செக்ஷன். இப்ப நாங்க பார்த்தோம்னா கஸ்டமர்ஸ் வந்து என்ன மாதிரி அவங்களுடைய பொறுப்பை நடைமுறைப்படுத்த வேணும்னு பார்த்தோம். இப்ப எங்களுக்கு என்ன பொறுப்பு? நாங்க வங்கி ஆர்டர் ஃபைனான்ஸ் கம்பெனி பேங்க்ல நடக்கும்போது எங்களுக்குரிய பொறுப்பு என்ன அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். நீங்க நினைக்கிறீங்க எங்களுக்குரிய பொறுப்பு என்னவா இருக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்க? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப நாங்க கஸ்டமர்ஸை பார்த்தோம். as bankers எங்களுடைய பொறுப்பு என்ன? நிதித்துறையில வேலை செய்யற எங்களுடைய பொறுப்புகள் என்னவா இருக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்க? முதலாவது கான்ஃபிடென்சியை கீப் அப் பண்றது, கஸ்டமரோட தகவல் வெளியில போகிறது, ஓகே, சரியான சர்வீஸை கஸ்டமருக்கு கொடுக்குறது, சரியான முறையில கஸ்டமர் பேங்க் சம்பந்தப்பட்ட தகவல் லைக் லோன் ரேட் எவ்வளவுன்னு சொல்லி அக்ரி பண்ணினா அதையே தொடர்ந்து மெயின்டைன் பண்றது, பிரைவேட்ல கூட கூட்டுறது, அந்த மாதிரியானதுகள் இல்லாம அப்படியானது. ஓகே, குட். அந்த கடைசி பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட், அது பிராக்டிகலா நடக்காத பாயிண்ட்.
ஒரு நாள் டிரான்சாக்ஷன் ஃபீயை வச்சுட்டு அடுத்த வருஷம் கூட்ட முடியும்னு சொல்லிடாது. ஆனால் அதுக்குத்தான் நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கு இல்லையா, அதுல நீங்க பாத்தீங்கன்னா முதல்லயே போட்டிருப்பாங்க சார்ஜஸ் அண்ட் ஃபீஸ் எனி கிவன் டைம் பேங்க் கூட்டி குறைக்கலாம், அது எங்களோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கு. சரியா பிள்ளையா? சிவவாய்ந்தம் அது பாத்துருக்கீங்களா? உங்களோட ஈவன் ட்ரேட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். சில டிரான்சாக்ஷன், சில ஆஃபர் லெட்டர்ஸ் எந்த நேரத்திலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜஸ் கூட்டி குறைக்கிறது பேங்கோட கையில தான் இருக்குது அப்படின்னு ஒரு 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 லைன் போட்டிருப்பான். அப்படி போடாத பட்சத்துல நீங்க சொல்றது சரி. முதல்லயே அப்ரண்டா பேங்க் கவரை போட்டு நான் பேங்க் சொல்லும் இந்த நேரத்திலையும் கூட்டி குறைக்கலாம், ரேட் கூட குறைய அதுக்கேற்ற மாதிரி அது எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம செய்யலாம். ஆனா சண்டை வரும், கஸ்டமர் கண்டிப்பா கத்துவார், பட் அது செய்யலாம். இஃப் நீங்க அப்ரண்டா கஸ்டமருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது செய்யலாம். வேற யாரும்? அஸ்வினி, கிருஷாந்தினி, பிரஜகரஜினி அண்ட் எனி அப்டேட்? வேற என்ன பொறுப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இது தவிர? ஓகே, நான் சொல்றேன். வாடிக்கையாளர் கணக்கின் வரவுக்கான தொகை வரை அதன் வாடிக்கையாளர் காசோலைகளை மதிக்க வேண்டியது வங்கியின் கடமை. காசோலையை தவறாக மறுத்தால் வாடிக்கையாளருக்கு இழப்பீடு வழங்க வேண்டியது வங்கியின் பொறுப்பு. எப்படி கஸ்டமர் வந்து அக்கௌண்ட்ல காசு இருக்க வேணும்ன்றது கஸ்டமரோட பொறுப்போ, அதே மாதிரி கஸ்டமரோட அக்கௌண்ட்ல காசு இருந்து நாங்க ஒரு செக்கை மறுத்தால், சப்ஜெக்ட் டு வேற எந்த இஷ்யூ இருக்கக்கூடாது, செக்ல காசு இல்லைன்னு சொல்லி மறக்க கூடாது. அது மறுத்தால் வாடிக்கையாளர்கள் என்ன, அது ஒரு ரெப்யூட்டேஷன் டேமேஜ், அந்த இது கிரிமினல் ஆஃபென்ஸும் கூட. செக்கை பவுன்ஸ் பண்ண விட்ட காசு இருந்து செக்கை பவுன்ஸ் ஆனால், மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லாம இருந்து செக்கை பவுன்ஸ் ஆனால், பிழையாக நிராகரித்தால் இழப்பீடு வழங்க வேண்டியது வங்கியின் பொறுப்பு. இரண்டாவது, வாடிக்கையாளர் அளிக்கும் வழிமுறைகளை பின்பற்றுவது வங்கியின் கடமை. வாடிக்கையாளர் எந்த அறிவுறுத்தல்களையும் வழங்கவில்லை என்றால் வங்கி விதிகள் மற்றும் விதிமுறைகளின்படி செயல்பட வேண்டும். சாதாரண ஒரு டிரான்சாக்ஷன்ல கோர்ஸ் ஆஃப் த பிசினஸ் வழக்கமா ஒரு டிரான்சாக்ஷன்ல என்ன நடக்க வேணுமோ அதுகள் நடந்து கொண்டு இருக்கும், பிசினஸ் பிராக்டிஸ் நடந்து கொண்டு இருக்கும். அது தவிர கஸ்டமர் சொன்னால் இல்லை, இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இது இந்த அமௌண்ட்டுக்கு தான் கொடுக்கணும், இன்னென்ன அமௌண்ட் மேற்பட்டா இன்னொரு சிக்னேச்சர் வேணும், அது சொன்ன பிறகு நீங்க அதை மீறி செயல்பட்டால், அது உங்களுடைய ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி செயல்பட்டால் அது உங்களுடைய இஷ்யூ. ஏதாவது ஸ்டாண்டிங் ஆர்டர் கஸ்டமர் கொடுத்து கொண்டிருப்பார், திடீர்னு சொல்லுவார் நிப்பாட்டுங்க இந்த மாசத்துல இருந்து, நீங்க சரியா அப்டேட் பண்ணாம ஸ்டாண்டிங் ஆர்டர் போயிட்டா அது உங்களுடைய பொறுப்பு. நீங்க தான் நஷ்டம் கொடுக்க வேணும், காசு போயிட்டா அது நீங்க கொடுக்க வேண்டியது உங்களோட கடமையாகும். எந்த ஒரு வெளிநாட்டவருக்கோ மூன்றாம் தரப்பினருக்கோ வாடிக்கையாளர் வழங்கிய தனிப்பட்ட தகவல்களை வங்கியாளர் வெளியிடக்கூடாது. இதுதான் சிவமேந்தன் சொன்ன கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நாங்க கொடுக்குற கிளைண்ட், ஒரு பேஷண்ட், டாக்டர் பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியல் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போற விஷயங்கள் சொல்ற விஷயங்கள், ஒரு வக்கீல்கிட்ட போற விஷயங்கள் சொல்ற விஷயங்கள் அவரை தவிர வேறு வெளியில போகக்கூடாது. அதே மாதிரிதான் பேங்கர்ஸ்டையும் எங்களுடைய இந்த விஷயங்கள் அவருடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே தேர்ட் பார்ட்டிஸ், அதாவது சொல்லுவோமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் தனித்தனி அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் அன்னைக்கு ஒரு நாள் வரையில ஒய்ஃப் வந்து கேட்கறாங்க, அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எனக்கு டக்குன்னு வேணும், அவர் வர முடியாம போயிட்டு தாங்கன்னு சொல்லி. ஜாயிண்ட் இல்லை, இத்தனைக்கும் தனித்தனி ஸ்டேட்மெண்ட். கஸ்டமருக்கு வேண்டிய நேரத்தில் சேவை வழங்குவது கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துல ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாய்தவே, ஒய்ஃப் வந்து கேட்கறாங்க டக்குன்னு ஸ்டேட்மெண்ட் வேணும், அவசரமா அவர் போயிட்டு எனக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும்னு கேட்கறாங்க. ஹஸ்பண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒய்ஃபுக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? can't give. ஏன் can't give? வைஃப் வந்து privilege customer 5 million வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் ரெண்டு பேரும் ரெண்டு வேறுபட்ட நபர்கள். ஒரு ஆளுடைய இதை வந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்க முடியாது. ஈவன் பேரண்ட்ஸாக இருந்தால் கூட கொடுக்க முடியாது. 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு ஆளுடைய அக்கௌண்ட்டுக்குரிய டீட்டெயில் வேணுமெண்டா பெற்றார் அல்லது பாதுகாவலர் ஒரு ஆள் அந்த நேரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினவர் யார் சைன் பண்ணிக்கிறார் அவருக்கு மட்டும் கொடுக்கும். சரி, ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள். ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் வந்து 10,000 தான் இருக்கு, ஒய்ஃப்ட 1 million அக்கௌண்ட், ப்ரிவிலேஜ் கஸ்டமர். அவ சொல்றா, இப்ப நீங்க தராத பட்சத்துல நான் இந்த அக்கௌண்ட்டை எடுத்துக்கொண்டு வேற பேங்க்கு போயிடுவேன். அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் அலோவ் பண்ணினா
குட், தட்ஸ் தி ஆன்சர். சில வேளையில நீங்க வந்து டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ண வேண்டி வரலாம். அந்த நேரத்துல பிசிக்கலா இவர் இல்லாத பட்சத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி, டக்குன்னு கால் பண்ணி கேட்கலாம் தானே. அவங்களோட ப்ரொசீஜர் அப்படி மிஸ், அவருக்கு முன்னாலே கால் பண்ண மட்டும் இல்ல, இந்த 2-3 விஷயங்கள் கேட்கலாம் மிஸ், அவர்கிட்ட இங்க பக்கம் போய் அவர்கிட்ட கதைச்சாலும் தப்பில்லை. சோ ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டு அவருக்கு தெரிஞ்சுக்கொண்டு கொடுக்க வேணும். ஏன்னா எத்தனையோ கேசஸ் வந்திருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் கேசஸ் வந்திருக்குது. அவர் டிவோர்ஸ் லாயருக்கு ஃபைல் பண்றதுக்குள்ள இவர் லாயர்ஸ் கேட்டிருப்பான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வேணும் சொல்லாம எடுத்தாங்களா கொடுத்து இன்ஃபார்ம் பண்ணிக்கவும் மாட்டேன் பேங்க்கு டிவோர்ஸ்ட் அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லவே மாட்டேன். டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அங்கால போச்சுதோ இங்க கூட சூ பண்ணுவேன். ஸோ எத்தனையோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எத்தனையோ கேசஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. இன்னும் ஓகே, இன்னொரு டிரான்சாக்ஷன் இருக்கு. இது நாங்க டெக்டா கஸ்டமர்ஸ் தானே, ஒரு பேக் ஆஃபீஸ் டிரான்சாக்ஷன், எல்சி ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வராங்க, மெசஞ்சர் கொண்டு வராங்க, இம்போர்ட் செக்ரட்டரி கொண்டு வர. அவர் சொல்றார் எல்சி கொடுத்துட்டாரு உங்களுக்கு, சிவமேந்தன் ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு எல்சி கொடுத்துட்டு சொல்றாரு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு உங்களுக்கு. ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஓனர் சைன் பண்ண வேண்டியது, மேனேஜிங் டைரக்டர் சைன் பண்ண வேண்டியது. அதான் ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். வந்த அக்கவுண்ட் ஆஃபீஸர் மெசஞ்சர் சொல்றார் எனக்கு இந்த அமெண்ட்மெண்ட் இப்பவே அனுப்பணும், நான் சிக்னேச்சர் எடுத்து தரேன் என்றார். நான் இப்ப அனுப்புங்க, இப்ப செய்யணும்னு சொல்லுங்க. என்ன செய்வீங்க? அந்த எல்சி அமெண்ட்மெண்ட் போடுவீங்களா? கஸ்டமர் வந்து பெரிய கஸ்டமரா இருந்தா ரிலேஷன்ஷிப் மேனேஜரை கண்டக்ட் பண்ணி அவையோட கன்ஃபர்மேஷனோட செய்யறலாம். இல்ல, உங்களுக்கு ரிலேஷன் மேல கண்டாக்ட் பண்ண இயலாது, எல்லாரும் பாட்டிக்கு போயிட்டாங்க, ஒருத்தரும் இல்ல ஆபீஸ்ல. கஸ்டமர் அறிமுகமானவராக இருந்தா அவரோட கதைச்சிட்டு செய்வோம், இல்லாட்டி செய்ய மாட்டோம். அறிமுகமானவராக இருந்தால் என்றால் என்ன செய்வீங்க? லைக் எங்கள்கிட்ட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் அல்லது பொசிட்டே சொல்லி அவர் கஸ்டமரோட கதைச்சு அவர்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு ஓகே ஹீல் சைன் அண்ட் கிவ் தி டாக்குமெண்ட் என்ற ஒரு அண்டர்டேக்கிங் ஆன் இதுக்குண்டா வில். சரி, அண்டர்ஸ்டுட். எஸ், அப்படித்தான் செய்ய வேண்டும். ஏனென்றா மெசஞ்சரே ஆனாலும் என்ன எவ்வளவு பெரிய கஸ்டமரா இருந்தாலும் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் போகும்போது காசு இல்லாட்டி கூட இந்த டிஃபால்ட்டான உங்களோட பிரச்சனை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் ஆகும். வேர்பல் எடுக்க முடியாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் எடுத்தா இன்னும் நல்ல. வேணும் ஒரு ப்ரூஃப் இருக்கு, பிறகு சிக்னேச்சர் எடுக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் அந்த டிரான்சாக்ஷன்ஸை ஃபுல் ஃபில்அப் பண்ணிக்கொண்டு செய்யறது உங்களுடைய கடமை. ரைட். அடுத்தது, சிபிஎஸ்இல் வழிகாட்டுதலால் நிர்ணயிக்கப்பட்ட கால வரையறையின்படி வாடிக்கையாளர் செய்த பரிவர்த்தனைகள் பற்றிய அனைத்து விவரங்களையும் வங்கிகள் பராமரிக்க வேண்டும். சிபிஎஸ் சொல்லி இருக்குது இந்த டைமுக்கு இந்த மாதிரி நீங்க ஆர்கைவ் பண்ணணும். 6 years மினிமம் ஆர்கைவிங் டைம். ஒரு டிபாசிட் ஸ்லிப் ஒரு பேங்க்ல வச்சிருக்க வேண்டிய மினிமம் ஆர்கைவிங் டைம் நான் நினைக்கிற 6 years. அந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு டைம் சொல்லியிருக்கும். ஏதாவது ஃபியூச்சர் கேசஸ் வந்து அதை ரிஃபர் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு. அப்ப அந்த அளவு விவரங்களையும் அந்தந்த பேங்க்ஸ் அந்தந்த டைம் லைனுக்குள்ள பராமரிக்க வேண்டியது அவருடைய கடமை. சில பேங்க்ஸ் இண்டிவிஜுவலா சொல்லும், சிபிஎஸ்எல் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா 6 years சொன்னாலும் அவ இன்டர்னலா 10 years வச்சிருக்கணும் கேஸ் நடந்தாலும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு வச்சிருக்கிற பேங்க்ஸும் இருக்குது. ஸோ இவ்வளவு தூரத்துக்கு நாங்க ப்ரொடெக்ட் பண்றோமோ கஸ்டமர் டீடைல்ஸ், அந்த அளவுக்கு எங்களுக்கு தான் நல்லா. லாஸ்ட், வங்கிகள் முறையான கடன் மதிப்பீட்டு கிரெடிட் இவாலுவேஷன் செய்வதுடன் கடன் வாங்குபவர்கள் கடன் வசதியை அங்கீகரிப்பதில் மிகவும் கவனமாக மதிப்பீடு செய்ய வேண்டும். வங்கிகள் முறையான கடன் மதிப்பீட்டை செய்வதுடன் கடன் வாங்குபவர்களுக்கு கடன் வசதியை அங்கீகரிப்பதில் மிகவும் கவனமாக மதிப்பீடு செய்ய வேண்டும். கிரெடிட் இவாலுவேஷன் அண்ட் டியூ டிலிஜென்ஸ். அதாவது நீங்க சரியான முறையில ஒரு கஸ்டமரை இவாலுவேட் பண்ணாத பட்சத்துல, அவங்க சரியான முறையில கிரெடிட்டை இவாலுவேட் பண்ணாம, அவங்க சரியான முறையில அவங்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணாம ஒரு கிரெடிட் செய்யும் போது அந்த கிரெடிட் பேடா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ரிலேஷன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, யூஸ்வலி இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் என்று சொல்றது பேங்க் மேனேஜரா இருக்கலாம், கார்பரேட் ஆர்எம்ஸா இருக்கலாம். நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் தானே, ஈவன் ஒரு லோ அக்கௌண்டரா இருக்கலாம், நீங்க சைன் பண்ணி ரெக்கமெண்டேஷன் கொடுத்து ஓபன் பண்ணினால் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்தா, ஒரு சரியான கேவைசி செய்யாம ஒரு மணி லாண்டரிங் நடந்தாலோ, சரியான முறையில நடந்த எதுவும் கேஸ் நடந்தால் அது உங்களுடைய நெக்லிஜென்ஸால நடந்திருக்கும் என்றால் நீங்க சிறைச்சாலைக்கு செல்வதும் ஒரு பண ஃபைன் கட்டுறதுக்கும் நீங்க ரெடியா இருக்க வேண்டும் என்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு இது ஒரு பாரதூரமான விஷயம். நீங்க சரியான கிரெடிட் இவாலுவேஷன் செய்யாம மெத்தனமா இருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கோட்டை விட்டு இருந்தா கூட அதுவும் பெரிய ஒரு இழப்பை கொண்டு வரும். அது லீகல் பாயிண்ட்ல சென்ட்ரல் பேங்க் பனிஷ்மெண்ட்ஸ் பெனல்டிஸ் கூட நீங்க வழிவகுக்கும்.
ஸோ அது பெரிய விஷயம், நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம். நெக்லிஜென்ஸ் சொல்றது மெத்தனம், தவறுதல்ன்றதை விட மெத்தனம்னு சொல்லலாம், கவலையீனம். நெக்லிஜென்ஸ்னா கவலையீனம், அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எந்த கட்டத்திலும் அதை நீங்க கவனமா கையாள வேண்டிய ஒரு பாயிண்ட். ஏதும் டவுட்ஸ் இருக்கா சோஃபா? வேற ஏதாவது கிளியர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் இருக்குதா? எனிவன்? ஓகே, ஸோ ஐ திங்க் சோஃபா கிளியர் தானே இன்னைக்கு பார்த்தது? ரைட். ஸோ இப்போ நாங்கள் ஃபுல்லாக பார்த்த இதுகள் வந்து கஸ்டமர் சர்வீஸ் சம்மந்தப்பட்டதும் பார்த்துனாங்க, ரிஸ்க் பற்றி பார்த்துனாங்க, கஸ்டமர் வேல்யூ, பிஹேவியர், சாட்டிஸ்ஃபேக்ஷன், வங்கிகள் என்ன மாதிரி பொறுப்பு வச்சிருக்கணும், மற்றது கஸ்டமர் என்ன மாதிரி பொறுப்புகள் கையாள வேண்டும் என்றதையும் சுருக்கமாக பார்த்துனாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க் வந்து சிபிஎஸ்எல் சைட் நீங்க ரிஃபர் பண்ணணும், உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. ஸ்லைபோ ஏடபிள்யூபி அதை பற்றி பார்க்க சொன்னேன். அதோட இந்த கேஸ் ரெண்டு கொடுத்துருக்கேன், அந்த கேசஸை நீங்க வாசிச்சு அதுக்குரிய பேராகிராஃப் நான் இமெயில் கொடுத்துருக்கேன், shivalata@gmail.com. அதுக்கு எனக்கு இமெயில் பண்ணுங்க. இங்கிலீஷ் எதுவும் கஷ்டமா இருந்தா எனக்கு மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், திருப்பியும் போட்டு விடுறேன். அதுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, இல்லை கால் பண்ணுங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். நம்பரையும் போடுறேன், 0759744847. ஓகேயா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் போதும், இன்னைக்கு கொஞ்சம் ஃபுல் 1 hour 2 hours எடுத்துட்டேன். Until we meet next Sunday இதே டைமுக்கு, if possible இந்த வீக்ல எனக்கு இமெயில் பண்ணுங்க. So that would be great. Okay, all right, bye bye. And ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னு சொன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு சொல்லுங்க. இந்த ப்ரெசன்டேஷன் எஃபெக்டிவா இருக்கா, இல்லை வேறு ஏதாவது மாற்ற வேணுமா, ஸ்டைல் மாற்றணுமா, ஸ்லோவா போகணுமா, ப்ளீஸ் எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டி சொல்லலாம். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்ற ரெடியா இருக்கிறேன். ஓகே, குட் பை.